मधुबन वाले, महक रहा है मधुबन तुमसे, ओ बाबा मधुबन वाले। मेरा बाबा कहना और सर्व மேரா பாபா என்று நீங்கள் சொன்னவுடன் நீங்கள் சகல பொக்கிஷங்களுக்கும் அதிபதியாகின்றீர்கள். இந்த அன்பானது உங்களுடைய சரீர உணர்வை ஒரு வினாடியில் மறக்கச் செய்கின்றது. அத்துடன் உங்களை ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக்குகிறது. தந்தையை தவிர ஆத்மாக்களான உங்களை வேறு எதுவுமே கவரக்கூடாது. இந்த நாள் மிகவும் முக்கியம் வாய்ந்தது. இது நினைவு நாள் மட்டுமல்ல, ஆனால் சக்தி நாளும் ஆகும். ஏனென்றால் இந்த நாளிலே தான் தந்தை அவரே அனைத்தையும் செய்பவர் ஆகினார், செய்விப்பவர் ஆகினார், கரவன்ஹார் ஆகினார். அத்துடன் குழந்தைகளுக்கு உலக சேவை செய்வதற்கான திலகத்தை வழங்கினார். கரன்ஹார் ஆக்கி உலக சேவைக்கான திலகத்தை வழங்கினார். மகன் தந்தையை காட்டுபவர். பணியை செய்வதற்கு ஒரு கருவியாக்கப்பட்டார். அவர் தானே கரவன்ஹாராகி குழந்தைகளான உங்களை கரன்ஹாராக இந்த சேவையில் வெற்றி அடைவதற்காக அவ்வாறு ஆக்கினார். சேவையில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறை இந்த விழிப்புணர்வை கொண்டிருப்பதாகும். நான் கரன்ஹார், ராவான்ஹார் என் மூலமாக செய்விக்கின்றார். இந்த விழிப்புணர்வு மிகவும் முக்கியம். ஏனென்றால் உங்களிடம் நான் என்ற விழிப்புணர்வு இருக்கின்றது. இதுதான் உங்களை 63 பிறவிகளாக சரீர உணர்விற்குள் கொண்டு வந்தது. அனைத்தையும் நான் செய்ய வைக்கின்றார். நான் கரன்ஹார் ஒரு கருவியாவேன். இந்த விழிப்புணர்வுடன் உங்களை ஒரு கருவியாக கருதி கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய சரீர உணர்வு முடிவடைந்துவிடும். இதனாலே தான் குழந்தைகளாகிய நீங்கள் கரன்ஹார் ஆக்கப்பட்டீர்கள். அவர் தானே கரவன்ஹார் ஆகினார். நீங்கள் கரன்ஹார் ஆகும்போது இயல்பாகவே நீங்கள் ஒரு கருவியாகவும் பணிவானவராகவும் ஆகுகின்றீர்கள். இப்பொழுதும் கூட பாபா குழந்தைகளை சேவைக்காக கருவிகளாக்கி இருப்பதனால்
இந்த इस जो சேவையின் பலனை सेवादारी है उनके मस्तक में இந்த சேவையாளர்களான நட்சத்திரங்களின் நெற்றிகளிலே இந்த வெற்றியின் ரூபம் பிரகாசிப்பதை தந்தை பார்த்தார். चमक रहा मेजॉरिटी குழந்தைகளில் பெரும்பாலானவர்கள் बच्चों की அவர்களுடைய सेवा சேவையை को பார்த்து देख பாப்தாதா களிப்படைகின்றார். खुश है इसलिए இதனாலே தான் ऐसे बच्चों को பிரம்ம பாபா विशेष प्रेमा விசேஷமாக இப்படிப்பட்ட குழந்தைகளை பாராட்டுகின்றார். बच्चे ஆஹா குழந்தைகளே, ஆஹா! मुबारक दे रहे तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले आओ तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले महक रहा है मधुबन तुमसे ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन 21। அவ்யக்த பரிவாருக்கு स्वाहा स्वरूप வரவேற்கின்றோம். स्थिति में रहे இன்று शक्तिशाली याग्ञता 21 ஜூலை अनुभव करो। आज का विषय है समाने की शक्ति। நினைவில் இருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். जब योग में बैठते हो तो இன்றைய समाने की அவ்யக்த சமிக்கை शक्ति सेकंड में यूज करो। सेवा के संकल्प भी समा जाए। நீங்கள் யோகத்தில் நிலைத்திருக்கின்ற इतनी போது शक्ति हो जो ஒரு स्टॉप வினாடியில் அனைத்தையும் அமிழ்த்திவிடும் स्टॉप சக்தியை हो கொண்டிருக்க जाए। வேண்டும். फुल ब्रेक लगे, ढीली ब्रेक नहीं। சேவைக்கான अगर இடங்கள் एक அனைத்தும் सेकंड रुक அமிழ்ந்து விட जाए வேண்டும். जहाँ समय நீங்கள் लग நிறுத்து जाता என்று है சொன்ன तो உடனேயே समाने की உங்களால் शक्ति ஒரு आ முற்றுப்புள்ளியை जाती है। இடக்கூடிய அளவு மிக அதிக அளவு சக்தி இருக்க வேண்டும். ஒரு சக்திமிக்க தடுப்பு இடப்பட வேண்டும், பலவீனமான தடுப்பு அல்ல. இதனை செய்வதற்கு ஒரு देवी வினாடிக்கு மேல் मनोहर जी की எடுக்குமாயின் विशेष உங்கள் ध्यान அமிழ்த்தும் वंदन। சக்தி பலவீனமாக दादी இருக்கின்றது என்பதே प्रकाश அதன் जी की அர்த்தம். दया 14 शक्तियों का पाठ। தீதி बाबा மன்மோகினியினுடைய हमेशा कहते इन சக்தியினுடைய शक्तियों का பாகம் अंत में பாபா विशेष எப்பொழுதுமே पाठ சொல்லுவார், है। சக்திகள் तो अब இறுதியில் शक्तियों का पाठ ஒரு भी तो खुलना चाहिए। சக்தி शक्तियों का வாய்ந்த पाठ ரூபத்தை भी கொண்டிருப்பார்கள். तब खुले जब कोई कमांडर आगे जाए। तो यह भी दीदी இது का एक निमित्त இதில் पाठ கருவி है। ஆகுவீர்கள். बाबा ने शक्ति பாபா रूपधारी हम सब की प्यारी दीदी को தீதியையும் निमित्त बनाया है। கருவிகளையும் இதில் ஒரு விசேஷமான विशेष कोई பாகத்தை पाठ நடிக்கச் बताए। செய்கின்றார். अभी हम मोहिनी दीदी जी से सुनेंगे। இப்பொழுது நாங்கள் மோகினி தீதி கூறுவதை கேட்போம்.
ओम शांति। ஓம் சாந்தி. जो विद्यार्थी होते हैं उनको चाहे माँ बाप देखेंगे, चाहे कोई भी मित्र संबंधी देखेगा तो पूछते हैं पढ़ाई ठीक चल रही है? हाँ, पढ़ाई तो ठीक चल रही है। होमवर्क कर அல்லது रहे हो? நண்பர்களோ कर रहे हैं। கேட்கும்போது நீங்கள் நல்ல परीक्षा में अच्छी மதிப்பெண்கள் तरह पास பெறுகிறீர்களா होते என்று हो? கேட்டால் ஆமாம் நான் अच्छे नंबर நன்றாக से होते हो? படிக்கிறேன் என்று சொல்வார்கள். तो आप क्या कहेंगे? हाँ कहेंगे तीनों உங்களோட में। हम பரீட்சையில भी நல்ல बाबा के गॉडली பெற स्टूडेंट्स முடியுமா हैं। என்று கேட்டால் ஆமாம் ये என்று तो हमारा சொல்வார். सौभाग्य है। எனவே நாங்களும் பாபாவின் किसी की மாணவர்கள். कितनी भी आयु இது है, ஒரு பாக்கியம். 60 की, 70 की, 80 की, எந்த 50 की, வயசாக सभी हम இருந்தாலும் 60 70 गॉडली அல்லது 50 स्टूडेंट्स हैं। வயசா और हम நாங்கள் रोज இறை पढ़ते हैं। மாணவர்கள். हम लोग शुरू நாங்கள் में ஒவ்வொரு जब நாளும் दिल्ली में படிக்கின்றோம். जाना शुरू किया तो सवेरे बहुत ஆரம்பத்திலே जल्दी क्लास டெல்லியிலே होती थी, 5 से 6, நாங்கள் நிலையத்துக்கு क्योंकि செல்ல बाबा कहते ஆரம்பித்த थे போது माताएं घर 5 जाके 6 फिर மணிக்கு बच्चों நாங்கள் के लिए போயிடுவோம். ஏனென்று சொன்னால் नाश्ता பாபா आदि சொல்லுவார், बनाएंगे, तो पूरी हो जाती थी 6 बजे। तो தாய்மார்கள் एक माता जी, सभी என்று माताएं அதாவது एक பிள்ளைகளுக்கு छोटी सी காலை थैली போட்டு में செய்து एक வேண்டும். डायरी पेन लेकर के जाती थी। எனவே ஒவ்வொரு தாய்மாரும் तो कभी ऐसा होता होगा ஒரு कि சின்ன आज उनकी பேக்கிலே माँ नहीं गई, तो டைரி बोला எடுத்துக்கொண்டு போவார்கள். माता जी आप आज आपका ஒரு स्कूल தடவை क्या हुआ, आपने मिस कर दिया? क्योंकि वो देखते थे ये रोज ही थैला நீங்கள் लेकर இன்றைக்கு के जाती है, பாடசாலையை स्कूल தவற விட்டு जाती है। விட்டீர்களா என்று तो கேட்டோம். बच्चे पूछते हैं ஏனென்றால் आज அவர் आप स्कूल नहीं நிலையத்துக்கு गए क्या? சென்று ஒரு பேக்கோட போனார். तो बाबा எல்லோரும் கேட்டார்கள், இன்றைக்கு रियली நீங்க हम सभी பாடசாலைக்கு बहुत लकी हैं। போகலையா என்று கேட்டார்கள். इस आयु में तो सभी எனவே நாங்கள் எல்லோரும் हम भी समेट அதிர்ஷ்டசாலி. रहे हैं, दुनिया वाले भी இந்த समेटते हैं। வயசுல हमारा समेटना अलग है, उनका अलग है। वो सोचते हैं विपरीत हो गए, ये हुआ, और हम सोचते नहीं, हम तो बच्चे हैं, हम तो स्टूडेंट्स हैं। அவர்கள் நாங்கள் வயசு போய் விட்டோம் என்று इसलिए நினைக்கிறார்கள். अभी ஆனால் तक நாங்களோ भी இன்னமும் இறை कोई भी மாணவர்கள் आयु என்று है, நினைக்கின்றோம். एक அதனால தான் இப்பொழுது जैसे என்ன कि வயசாக न केवल இருந்தாலும் एक्टिव உங்களுக்கு है, परंतु लगता है कि जीवन में நாங்கள் कुछ न இப்பொழுது कुछ करने को है। எங்களுடைய कल வாழ்க்கையில் हमने நாங்கள் ஏதாவது ये செய்ய निर्णय வேண்டும் என்று किया था நாங்கள் உணர்கின்றோம். कि हम सभी हर घंटे में நேற்று நாங்கள் ஒரு एक தீர்ப்பு सेकंड, एक எடுத்தோம். मिनट के लिए जो अभ्यास है, होमवर्क है, वो करेंगे। ஒரு மணி तो நேரத்திலும் मैंने ஒரு வினாடி बहुत अटेंशन दे करके அதாவது அந்த வீட்டு வேலையை நாங்கள் செய்ய வேண்டும். जब म्यूजिक बजता था எனவே நான் இதில் கவனம் செலுத்தினேன். तो मैं இந்த शांत स्वरूप आत्मा हूँ जो कल மியூசிக் का था, போகும்போது तो उसमें मैं टिक जाती थी। நான் ஒரு அமைதியான ஆத்மா तो दो बातें என்று हैं, அந்த एक होता है ஸ்திதியில் நான் जो कुछ हम இருப்பேன். करते हैं उसका लाभ क्या है, ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, और दूसरा उसकी प्राप्ति क्या है। நாங்கள் என்ன முயற்சி तो जब मैं செய்தாலும் करती रही, फिर मुझे நாங்கள் ऐसा எண்ணத்தில் लगा கவனம் कि செலுத்துகின்றோம். कितना அந்த जरूरी है, நீங்கள் செய்யும் போது क्योंकि இது மிகவும் हम முக்கியமான सब में விஷயம். कई ஏனென்று जन्मों के சொன்னால் संस्कार हैं, और वो संस्कार किसी न किसी तरह की எங்கள் फीलिंग है, அனைவருக்குமே நிறைய संकल्प வீணான है, சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. वाइब्रेशंस அந்த है, अपने ही சம்ஸ்காரங்கள் संस्कारों ஏதோ के ஒரு உணர்வுகளில், वाइब्रेशंस से। அதிர்வலைகளில், எண்ணங்களில் வெளிப்படும். कई बार आप देखेंगे अंदर में எங்களுடைய சொந்த थोड़ा सा சம்ஸ்காரங்களின் मूड चेंज होता है, அதிர்வலைகளினால் உள்ளுக்குள்ளே ஒரு कभी உணர்வு उदास ஏற்படும். नहीं அப்ப होते அந்த हैं, மாற்றத்தை किसी நாங்கள் को ஏற்படுத்த अकेलापन வேண்டும். लगता है, किसी को ஓகே, मुझे अंदर में जैसे छोटी छोटी சில इच्छाएं आ जाती हैं, நேரத்திலே சோகம் अब அல்லது वो सब தனிமை इच्छाएं உணர்வுகள் पिछले ஏற்படும் போது संस्कारों की। तो जितना आप अभ्यास करेंगे ना, उतना இந்த उतना वो जो மாற்றங்கள், संस्कारों அதாவது का சம்ஸ்காரங்களில் अपने நாங்கள் ही மாற்றங்களை संस्कारों ஏற்படுத்த की வேண்டும். वाइब्रेशन, எனவே இந்த பயிற்சி எங்களுக்கு அவசியம். अपने ही संस्कारों की वृत्ति எங்களுடைய சொந்த वो बदलती சம்ஸ்காரங்களின் जाएगी। அதிர்வலைகள் तो मैंने सोचा कि देखो बाबा तो அது कहते हैं ना, மாறிக்கொண்டே योग बल, இருக்கும். योग अग्नि में हम பாபா भस्म करो, பார்க்கின்றார், அதாவது परंतु இந்த अभ्यास யோக சக்தியால்
पीछे तो जो हो गया सो हो गया, हमें चुक तो करना ही है। परंतु अगर हम नया नहीं எங்களுடைய बनाते பாவங்களை நாங்கள் அழிக்க வேண்டும். तो इस எனவே अभ्यास கடந்த से क्या காலத்தில் होगा நாங்கள் कि செய்ததை हमारा நாங்கள் स्वभाव, அழிக்க வேண்டும். அதே हमारे நேரம் இப்பொழுது संकल्प, நாங்கள் हमारे எதுவும் செய்யக்கூடாது. संस्कार இந்த பயிற்சி மூலம் सब नए எங்களுடைய बन जाते நடத்தை, हैं। எங்களுடைய எண்ணங்கள், சம்ஸ்காரங்கள் द्वापर कलयुग में अशांत रहते थे, நாங்கள் हर அவற்றை कारण மாற்ற नहीं, बस முடியும். अपसेट हो இல்லாவிட்டால் गए, डिस्टर्ब हो गए, मूड खराब हो गया। நாங்கள் अभी बाबा के குழப்பத்துக்குள்ளாகி बनने के இருப்போம். बाद எங்களுடைய तो बचपन का खेल लगता नहीं, अपने को ठीक रखना है मुझे। மனோநிலை तो मैंने நன்றாக ये இருக்காது. अनुभव किया और मेरे को इतना स्पष्ट हुआ எனவே நான் कि நினைக்கின்றேன், कितना जरूरी है बाबा जो कहते हैं ज्वालामुखी, अर्थात रोज एक स्मृति की அதாவது ज्वाला நாங்கள் என்ன जलाओ சொல்கின்றோமோ और उससे செய்கின்றோமோ हमारा पास जो है वो खत्म होता जाए और हमारा இந்த स्वभाव, விழிப்புணர்வை संस्कार எங்களுக்குள் கொண்டு வர नया வேண்டும். हो, दैवी हो। तो ऐसा मुझे आज के दिन இந்த अनुभव हुआ, लाभ சுயமரியாதை, हुआ और मुझे இந்த प्राप्ति का भी अनुभव சம்ஸ்காரங்கள் हुआ। அனைத்தும் आप தெய்வீகமானதாக लोगों ने இருக்க भी வேண்டும். जरूर कुछ तो अभ्यास करके उसकी உணர்வுகளை प्राप्ति நான் का, உணரும் போது இந்த कि பயிற்சி क्यों எனக்குள்ளே जरूरी है நிலையாக இருக்கும். स्मृति की ज्वाला எனவே जगाना। நீங்கள் तो அதை ज्वालामुखी योग हो और हम இந்த मैं जो விழிப்புணர்வை है एकदम எப்பொழுதுமே ஒரு ஒரு மணித்தியாலத்துக்கு पवित्र ஒரு तो हम தடவை रहते हैं, இதை நாங்கள் कोशिश எங்களுக்குள் है, கொண்டு வர வேண்டும். परंतु जो पिछले देव अभिमान के ஆத்மாக்களான संस्कार हैं நாங்கள் தூய்மையானவர்கள். उससे நாங்கள் कैसे தூய்மையாக हम முயற்சி अपने செய்கின்றோம். को ஆனால் 63 பிறவிகளாக फ्री எங்களுக்குள்ளே करें, இருக்கின்ற भस्म அந்த करें। சம்ஸ்காரங்களை तो எப்படி ये நாங்கள் बहुत अच्छा அவற்றிலிருந்து अनुभव है। விடுபட दूसरा முடியும்? आज तो देखो बाबा ने இது ஒரு நல்ல निमित्त है, அனுபவமாக இருந்தது. இன்றைக்கு பாபா சொல்றார், करण करामनहार कौन है। ஒரு கருவியாக हर एक இருக்கும் दैनिक உணர்வு, सोचे जो आप அதாவது बाबा கரண் के लिए कर கராவன் रहे हैं, ஹார். कौन करवा रहा है, நாங்கள் என்ன किसने செய்கிறோமோ அது निमित्त रखा है। क्या பாபாவுக்காக செய்கின்றோம். आज जो आप कर रहे हैं யார் वो அதை कर रहे होते செய்விப்பவர்? अगर बाबा के बच्चे नहीं होते। बोलो, எனவே तो நான் करवा रहे हैं ना। எதை செய்கின்றேனோ அதை நான் செய்கிறேன். मुझे तो क्या பாபாவின் सारा दिन குழந்தையாக यही இருந்து लगता है, செய்கின்றேன். பாபா தான் என்னை கொண்டு तो செய்விக்கின்றார். बाबा निमित्त ஒவ்வொரு बना நாளும் के நான் चला रहा है। உணர்கின்றேன், பாபா देखो என்னை मैं ஒரு रिपीट कर रही கருவியாக்கி हूँ, இருக்கின்றார், थोड़ा என்னை महसूस கொண்டு करो अंदर में। செய்விக்கின்றார். ठीक है, बुद्धि तो कहती है, पॉइंट எனவே सुनिए இதை हमने, நீங்கள் உங்களுக்குள்ளே உணர வேண்டும். जितना वो स्मृति உங்களுடைய में புத்தியின் மூலமாக, चलाने वाला ஆமாம், कौन है, நான் ஒரு तो விழிப்புணர்வு उससे चलो எவ்வளத்துக்கு இருக்கின்றதோ अहंकार नहीं அவ்வளத்துக்கு आया, அது मैं உங்களால் पूरी जाऊं तो செய்யக்கூடியதாக बड़ी இருக்கும். बात नहीं है। இங்கே உங்களுக்குள்ள पर அகங்காரமோ जो बाबा चाहता है, जैसा चाहता இருக்காது. है, பாபா என்னை எதை செய்ய तो வேண்டும் आपकी என்று क्या है कि वो விரும்புகிறாரோ योग्यता, நாங்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால் प्राप्ति कितनी बड़ी है। हर एक स्वयं के அந்த लिए सोचे। தகமை எவ்வளவு अपने लिए जब பேர்கள் भी எங்களால் सोचती हूँ मैं कहती பெறக்கூடியதா हूँ இருக்கும். எனவே मैंने ஒவ்வொருத்தரும் बाबा அதை किया பற்றி है। சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் எனக்காக நினைக்கிறேன். நான் சொல்றேன், பாபா அதை लौकिक में செய்விக்கின்றார். होते तो क्या कर रहे होते, நீங்க क्या कर रहे होते, லௌகீக வாழ்க்கையில நீங்க என்ன बैठे हुए होते। செய்வீர்கள்? अभी என்ன बच्चे घर செய்வீர்கள்? आएंगे, आज ये पोता क्यों नहीं आया, आज ये क्या हुआ, और क्या कर रहे होते। அதாவது அதாவது பிள்ளைகள் வர வேண்டும் என்று காத்திருப்பீர்கள். இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். आज हम सभी अपने लौकिक अलौकिक இன்றைக்கு संबंध निभा भी रहे हैं, परंतु बाबा के कार्य के निमित्त बने। तो करण எங்களுடைய करावन हार லௌகிக बाप की याद में அலௌகீக உறவுமுறைகள் இருந்தாலும் बहुत प्राप्ति है। கராவன்ஹார் பாபாவின் हम நினைவிலே सभी अगर எங்களுக்கு और நிறைய थोड़ा பேறுகள் ध्यान दें इस கிடைக்கின்றது. बात पर, நாங்கள் सर्व மேலும் இந்த शक्तिमान ईश्वर விஷயத்திலே की கவனம் செலுத்துவோமாக இருந்தால்
सर्व गुणों के संपन्न சர்வசக்திவானின் हैं। சக்தியால் நாங்களும் उनकी மாஸ்டர் निमित्त है சர்வசக்திவானாக ஆக निमित्त मन முடியும். की जो स्मृति की ज्वाला है वो बहुत अच्छी है। इसलिए सब में கருவியாக இருக்கும் அந்த விழிப்புணர்வினால் எங்களுக்குள்ளே मुशारत சக்தி भी कर रहे हैं, सेवा உருவாகும். भी कर रहे हैं, परंतु जितना स्मृति को எல்லோருமே முயற்சி செய்கின்றார்கள், बढ़ाएंगे, சேவை செய்கின்றார்கள். ये 18 ஆனால் जनवरी இந்த को जब விழிப்புணர்வை बाबा நாங்கள் आए थे, அதிகரிக்கும் போது पहली बार जब बाबा आए तो बाबा ने ये ஜனவரி शब्द यूज किया, 18 பாபா स्मृति की அவ்வியத்தான सामर्थ्य। முதல் தடவை பாபா வந்து, समर्थी का मतलब शक्ति भी होता है, அதாவது விழிப்புணர்வு लेकिन என்ற समर्थी का வார்த்தையை मतलब है பயன்படுத்தினார். करने की योग्यता, कैपेसिटी। சமர்த்தி சொன்னால் இந்தியிலே சக்தி என்றும் அர்த்தம். அதே நேரம் நாங்கள் तो जितनी விழிப்புணர்வு स्मृति बढ़ाएंगे आपकी समर्थी बढ़ेगी, आपकी समझ बढ़ेगी, आपकी शक्ति எவ்வளவு தூரம் बढ़ेगी। இந்த விழிப்புணர்வு இருக்கிறதோ அந்த कर அளவுக்கு करा के भी சக்தியும் ऐसा लगेगा, அதிகரிக்கும். वाह वाह वाह, आपने कैसे करा दिया। எனவே பாபா हल्कापन। தான் செய்கின்றார், செய்விக்கின்றார் என்ற कई मेरे से உணர்வு. बहुत पूछते हैं आप कैसे करते हो, எனவே நாங்கள் லேசாக मैंने कहा இருப்போம். मैं तो नहीं करती, बाबा करवाता है, பலர் கேட்பார்கள், நீங்கள் எப்படி இதை सिर्फ मैं செய்வீர்கள்? अपने को तैयार रखती हूँ நான் எதுவுமே செய்யல, பாபா தான் என்னை கொண்டு செய்விக்கிறார். कि बाबा जो चाहता எனவே है நான் தயாராக இருக்க வேண்டும் எந்த ஒரு होमवर्क வழிகாட்டும். देता है, பாபா என்னை இதை சொல்கின்றாரோ, இன்னும் வீட்டு आप வேலை எனக்கு सोचोगे कि கொடுக்கின்றாரோ, वाकई हमको क्या पुरुषार्थ की जरूरत है, बहुत पुरुषार्थ करते हैं। फिर लास्ट में நான் कल என்ன रात को முயற்சி செய்ய हमने வேண்டும்? श्री कृष्ण सत्युग की सब बातें நேற்று शुरू की, இரவு तो मैं आज सवेरे अमृत वेले நாங்கள் சத்யுக ஸ்ரீ जब பற்றி 3:30 நாங்கள் के करीब பேசினோம். बैठी இன்றைக்கு அமிர்த तो வேளையிலே बहुत अच्छा, जैसे वो रात से सवेरे का 3:30க்கு நான் அமிர்த श्री வேளையில் कृष्ण के அமர்ந்திருந்தேன். बारे में, सत्युग के बारे में எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது. आप लोगों को हुआ सवेरे उठे तो மீண்டும் ஸ்ரீ नहीं, கிருஷ்ணர் சத்யுக அந்த क्योंकि रात காட்சிகளை को எனக்கு जब கொண்டு வந்த इसलिए போது, व्यक्ति परिवार का அப்ப एक நீங்களும் फायदा ये होता है, அதிகாலையில் रात को எழுந்திருப்பீர்கள். जो बातें करते हैं ना, तो அதனாலே सवेरे தான் अमृत वेले उठते ही वो அவ்யக்த பரிவார் विचार எங்களுக்கு सागर கிடைக்கிற मंथन நன்மை कंटिन्यू என்னவென்றால், करते, நாங்கள் तो இரவிலே मुझे बहुत ही देर பேசுகின்றோமோ तक அதிகாலையில் எழுந்திருக்கும் काफी போது அதுவே दृश्य, எல்லாமே काफी எங்களுக்கு बातें, கண் முன்னால் வரும். हर बात और स्पष्ट होती गई। வே तो मैंने कही तो बहुत ही अच्छा है। இந்த காட்சிகள் எல்லாம் என் आज கண் हम रात முன்னால் को जो வந்தன. सुनेंगे ना स्वर्ग के बारे में, सत्युग के, நீங்கள் இதுக்கு फिर सवेरे उठो அதாவது சொர்க்கத்தை तो आपने எதையாவது वहां तक பற்றி कंटिन्यू கேட்கும் किया போது, तो आगे காலையில் क्या करना நீங்கள் है, எழும்பும் तो போது आपकी मनसा, आपको बाबा தொடர்ந்து बहुत तरह के दृश्य दिखाएंगे, நீங்கள் உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு समझा, ஏற்படும். பாபா करेंगे பல வகையான हाँ। காட்சிகளை காட்டுவார். तो ये 2-4 बातों के अनुभव, और फिर एक स्वभाव बना लो विचार सागर मंथन का, जैसे और बातों का होता है ना, भाई आज क्या भोजन இந்த बने, अच्छा इसकी நடத்தையை, रेसिपी क्या அதாவது है, கடைகின்ற आज அந்த हमें ये நடத்தையை क्या உங்களுக்குள் करना है, ஏற்படுத்திக் आज क्या கொள்ளுங்கள். करना है। லௌகிகத்திலே கேட்பார்கள், वैसे जैसे ज्ञान की बात सुनो எப்படி நாங்கள் तो இந்த क्या मंथन शुरू हो जाए। சிலர் जैसे சில मैं शाम தலைப்புகளை को एक बार பயன்படுத்துவார்கள். अव्यक्ति इशारा सुन लेती हूँ, फिर मेरा वो संकल्प चलता रहता है, தடவை அவ்வியத்த जैसे आज பரிவாரிலே क्या है कि समाने की शक्ति, இன்றைய दो தலைப்பு, तरह का समाना, அதாவது ये அமிழ்த்துகின்ற मेरी சக்தி. अंदर विचार चला, ரெண்டு एक तो जो வகையான बात அமிழ்த்துகின்ற बीत गई, சக்திகள் இருக்கின்றன. ஒன்று, ड्रामा फुल स्टॉप, समा लिया, எங்களுக்குள்ளே न संकल्प கடந்த में न वाणी में விடயங்களுக்கு நாங்கள் न व्यवहार முற்றுப்புள்ளி में, வைப்பது, அந்த விடயத்தை நாங்கள் संकल्प में மீண்டும் भी न எங்களோட चले, நடத்தையில, वाणी में எங்களோட भी न आए, செயல்கள்ல அவை और மீண்டும் व्यवहार में भी வரக்கூடாது. उसकी எங்களோட वृद्धि न எண்ணங்கள்ல, रहे। வார்த்தைகள்ல வரக்கூடாது. फिर दूसरा அதே है நேரம் எங்களோட कि ஆளுமைய बाबा जो நடத்தையிலும் सागर கூட है, இவை वो வரக்கூடாது. कहावत है ना कि அடுத்த விஷயம், பாபா हमारी எங்களுக்கு बुद्धि சொல்றார், गागर है, बाबा सागर है, और सागर को गागर में समा लो। तो दो எங்களோட तरह புத்தி का வந்து समाना हुआ,
எப்படிப்பட்ட ஒரு मैं பாத்திரமாக ऐसे இருக்க बताती हूँ வேண்டும் என்று कैसे சொன்னால், मेरे विचार, जैसे एकदम அதாவது सुनते ही अच्छा वो क्या होता है, कैसे होता है, क्या क्या है, मंथन शुरू हो जाता है, இப்படி मनन அது शुरू हो நடக்கும், जाता है। இப்படி நான் அதை तो செய்வேன் उससे என்று और बात எனவே और भी கடைதல் स्पष्ट होती ஆரம்பமாக है। வேண்டும். तो बाबा कहते हैं जब योग में बैठते அதனால எங்கட புத்தி तो क्या தெளிவாகும். होगा, बाबा कहते हैं பாபா समाने की சொல்றார், शक्ति सेकंड में यूज करो। कौन कौन நீங்கள் समझते हैं कि யோகத்தில் हम एक सेकंड में நிலைத்திருக்கின்ற போது फुल ஒரு स्टॉप लगा வினாடியில் दें। அனைத்தையும் हाथ அமிழ்த்திவிடும் खड़ा करो, சக்தியை கொண்டிருக்க வேண்டும். कर सकते होंगे, ஒரு करो, हाथ खड़ा முற்றுப்புள்ளி करो। உடனடியாக வைக்கக்கூடியவர்கள் கையெத்துங்க. एक घंटा थोड़ी चाहिए, ஒரு வினாடியில एक முற்றுப்புள்ளி सेकंड में வைக்கக்கூடிய, होना चाहिए ना। அப்ப உங்களுக்கு ஒரு மணி நேரம் தேவை இல்லையா? और अटेंशन ஒரு देना। வினாடியில நீங்க तो முற்றுப்புள்ளி बाबा வைக்க कहते हैं வேண்டும். जो योग में बैठते हो அப்ப நாங்க तो மேலும் समाने கவனம் की செலுத்த शक्ति வேண்டும். இப்ப பாபா சொல்றார், एक सेकंड में यूज करो, बीत गई बीत நீங்கள் गई। யோகத்தில் அமர்ந்திருக்கும் போது उस- அனைத்தையும் ஒரு सब வினாடியில் बाबा அமிழ்த்தி कहते हैं விடுகின்ற कि சக்தி உங்களுக்கு இருக்க सबके வேண்டும். संकल्प भी जब समा जाएं, इतनी தேவைக்கான शक्ति हो எண்ணங்கள் அனைத்தும் அமிழ்ந்து விட तो வேண்டும். क्या करना है, स्टॉप लगे, स्टॉप लगाना है और நீங்கள் क्या நிறுத்து करना என்று है, சொன்ன உடனே உங்களால் ஒரு முற்றுப்புள்ளியை இடக்கூடிய एकदम அளவு அதிக அளவு சக்தி एकाग्र हो இருக்க जाए। வேண்டும். जब அப்பொழுது तक அது समाएंगे नहीं तो संकल्प ஒருமுகப்படும். आते रहेंगे ना। तो बाबा कहते हैं फुल ब्रेक लगे। அந்த எண்ணங்களை அமிழ்த்தாவிட்டால் அது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். பாபா ஒரு आप में से முற்றுப்புள்ளி कौन வைக்க कौन வேண்டும் कार என்று चलाते சொல்றார். हैं, सभी चलाते होंगे मेजॉरिटी ने। तो जब ड्राइविंग टेस्ट देते எவ்வளவு हैं तो सबसे बड़ा टेस्ट किस உங்கள चीज का होता பெரும்பாலானோர் है, स्टॉप। कार में ஸோ सबसे பாபா ज्यादा சொல்றார், इम्पोर्टेंट है ब्रेक। ஒரு சக்தி மிக்க பிரேக் போட வேண்டும். तो हमारे अंदर முக்கியமான सबसे ज्यादा விஷயம் பிரேக் जरूरी क्या தான் है, ஒரு ब्रेक। ஒரு வாகனத்திலே. फुल ब्रेक लगे। बाबा कहते हैं இது कि சக்தி வாய்ந்த ஒரு தடுப்பு பிரேக் ஒன்றை ब्रेक நாம் போட लूज नहीं வேண்டும். होनी அது चाहिए। பலவீனமாக तो இருக்கக்கூடாது. अगर एक सेकंड के இதை बजाय செய்வதற்கு ஒரு ज्यादा வினாடிக்கு समय மேல் लग எடுக்கும் जाता என்று है சொன்னால் உங்களுடைய அமிழ்த்தும் சக்தி तो इसका பலவீனமாக मतलब क्या இருக்கிறது है என்பதே அதன் कि அர்த்தம். आपकी समाने की शक्ति कमजोर है। तो बाबा ने दोनों बातें बताई, करो फिर पता பாபா कैसे चले कि मेरा ரெண்டு விஷயங்களை எங்களுக்கு சொல்லி कहाँ இருக்கிறார். तक समाने की शक्ति है, उसका टेस्ट कैसे हो। எவ்வளவுக்கு நாங்க அந்த அமிழ்த்துற சக்தியை கொண்டிருக்கோம், எவ்வளவு சக்தி तो ये எங்களுக்குள்ள बहुत, இருக்குது. देखो हर एक चीज प्रैक्टिस से होती है। मेरा खुद अपना அனைத்துமே ஒரு अनुभव है பயிற்சியாக कि செய்யப்பட बहुत முடியும். सहज हो गया है अभी। चल बोले स्टॉप ड्रामा, आगे चलो। அப்பொழுது அது இலகுவாக இருக்கு. क्योंकि वो जो चक्कर चलता रहता है, एक्शन रिएक्शन एक्शन रिएक्शन, पूरा करो। तो जो बाबा कह रहे हैं ना कि क्या करना है, कैसे पता चले, அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும், एक सेकंड से ज्यादा न எப்படி लगे। நாங்கள் அதை அறிந்து आजकल கொள்வது? हर बात एक सेकंड, बाबा कहता है ब्रेक ஒரு लगाओ वो भी வினாடின்னு एक நாங்க सेकंड, வைக்க வேண்டும். பாபா சொல்றார், स्थिति बनाओ वो भी एक सेकंड। எல்லாவற்றுக்குமே ஒரு வினாடின்னு சொல்றார். அப்ப ஒரு பிரேக் கூட ஒரு வினாடியில போடப்பட आत्मा जब வேண்டும். शरीर से निकलेगी तो 1 घंटा नहीं लगेगा, 1 सेकंड। बाबा के इशारे ஆத்மா की அந்த समझना சரீரத்தை 1 விடும்போது सेकंड। அப்பொழுதும் நீங்கி செல்லும் पहले போது तो ஒரு 1 सेकंड வினாடியில் होता அது है, 1 सेकंड क्या விட்டு होता है செல்லும். नहीं? तो इसलिए अभी हम எனவே ஒரு வினாடி सभी என்றால் என்ன? सबने समेटने की शक्ति का स्वरूप நாங்கள் எல்லோரும் அந்த उस அமிழ்த்துகின்ற स्वरूप சக்தியின் में சொரூபமாக வேண்டும். बैठेंगे। ओम शांति। ஓம் சாந்தி. நாங்கள் இப்பொழுது அந்த விழிப்புணர்வில் அமர்ந்திருப்போம்.
ओम शांति। बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। अव्यक्त वाणी तारीख है 7 அவ்யக்த जनवरी முரளி 1978। 7/9/28 विदेशी बाप की विदेशी बच्चों से मुलाकात। अभी வெளிநாட்டு दिल्ली குழந்தைகளை कॉन्फ्रेंस में भी வெளிநாட்டில் आप வந்திருக்கும் सब குழந்தை विदेश से சந்திக்கின்றார். आए हुए டெல்லி கருத்தரங்கிலே बच्चों की विशेष यही सेवा நடைபெற है இருக்கிறது. இது कि ஒரு जिस भी आत्मा को வெளிநாடுகளில் मिले இருக்கும் குழந்தைகளான तो हर உங்களுக்கு चेहरे விசேஷமான से உதவியாகும். बाप द्वारा அங்கிருக்கும் प्राप्त हुई மக்கள் अविनाशी அனாதியான खुशी சுகத்தை, அனாதியான और मेरे சந்தோஷத்தை, सुख की அனாதியான अविनाशी அமைதியை शांति அனுபவம் की செய்ய வேண்டும். झलक दिखाई दे। आप सबके चेहरे உங்கள் को बाप அனைவருடைய द्वारा முகங்களும் प्राप्त हुई प्रॉपर्टी அவர்களுக்கு दिखाने के आईने बन जाएंगे। உங்கள் தந்தையிடமிருந்து பெற்ற ऐसे பேறுகளின் संस्कार நன்மைகளை वालों को बाप காட்டுகின்ற दादा கண்ணாடியாக द्वारा இருக்க வேண்டும். विशेष இதை मार्क्स का செய்பவர்கள் इनाम பாப்தாதாவிடம் मिलेगा। இருந்து ஒரு விசேஷமான यह பரிசை सर्विस तो பெறுவார்கள். सहज இந்த है சேவை இலகுவானதா या मुश्किल கடினமானதா? है। எந்த यदि வகையான कोई ஒரு भी ஒளியும் प्रकार की நிச்சயமாக लाइट अपनी உங்களை तरफ நோக்கி அது கவரும். आकर्षित जरूर करती है। ऐसे आप सब அத்துடன் आत्माएं கூடவே भी ஆத்மாக்களான ब्लैक நீங்கள் और वाइट அனைவரும் रूप हो बाप की तरफ அவர்களை आकर्षित करो। தந்தையை நோக்கி கவரக்கூடிய समझा ஒளியாகவும் आप इसमें சக்தியாகவும் क्या सेवा இருப்பீர்கள். करनी है। எனவே நீங்கள் அனைவரும் विदेश இந்த में रहने वाले கருத்தரங்கின் மூலம் बच्चों என்ன की சேவை செய்ய क्या வேண்டும் என்று புரிந்து जिम्मेदारी है। கொண்டீர்களா? घबराने வெளிநாடுகளில் वाले இருக்கின்ற कोई குழந்தைகளிடம் மாயை வருகிறாளா? अच्छा நீங்கள் பயப்படுவதில்லை தானே? मिलेंगे कल நல்லது. सवेरे। ओम शांति। நாங்கள் நாளையும் இந்த முரளியை தொடர்வோம். तेरी ஓம் मीठी சாந்தி. मुरली की धुन सुन कर के मन हर्षाए। हो सुन कर के मन हर्षाए। அவ்யக்த வாணி. मुझे याद है எனக்கு ஞாபகம் இருக்கு. दीदी தீதி सवेरे 4 बजे से 8 बजे तक यानी யாராவது ஒருவர் मुरली அவருக்கு மொழிபெயர்ப்பு शांत செய்வார்கள். रहती थी, योग दीदी में रहती थी। एक बार அதிகாலை कारोबार 4 अर्थ மணியில் இருந்து முரளி வரை मैं யோகத்தில் मुरली के இருப்பார். पहले ஒருமுறை நான் दीदी के पास முரளியைக்கு पहुंची, முன்னர் ஏதோ ஒன்றை பற்றி पूछना கேட்பதற்காக था தீதியிடம் சென்றேன். तो दीदी कहती நான் ஏதோ ஒன்றை பற்றி கேட்கணும். தீதி धीरे से बोल மெதுவாக பேசும்படி சொன்னார். என்னுடைய और फिर குரலை मैंने தாழ்த்தும்படி சொன்னார். अपना आवाज நான் धीरा தீதி करके கேட்டேன். நான் दीदी को தீதியிடம் என்ன கேட்க வேண்டுமோ அதை सब का सब கேட்டேன். पूछा, ஒரு தடவை ஹேமலதா பென்னும் மீரா परंतु பென்னும் தீதியிடம் एक दिन கேட்பதற்காக हेमलता बहन और சென்றார்கள். मीरा बहन गए कुछ बात करने, तो दीदी कहे அப்ப अर्जेंट है தீதி क्या? சொன்னார், नहीं, இது मुरली முக்கியமா? के बाद आना। அப்படி இல்லாவிட்டால் முரளி முடிந்த तो பின்னர் कोशिश வாருங்கள். करती थी ஏனென்று वो சொன்னால் அவர் காலை 8 8 மணி बजे வரை तक साथ மௌனமாக रहे। இருப்பதற்கு முயற்சி செய்வார். जब खुद का और बाबा का विचार एक होता था, तब दीदी ने समझा कि मेरी அவர் பாபாவுடன் அவற்றை बुद्धि கேட்டு பாபா இதுக்கு என்ன क्लियर பதில் है, சொல்றார் என்பதை सच அதனுடன் சரிபார்த்து में கொள்ளுவார். क्लियर பாபாவுடைய और தொடுகை कर என்னால் सकती। பிடிக்கக்கூடியதாக இருக்கிறதா? तो 1983ஆம் ஆண்டு दीदी டிடிக்கு को புற்றுநோய் ஏற்பட்டது. மூளை புற்றுநோய். 83 அது में சிறியதாக இருந்தது. 1 அங்குல कैंसर அளவில் हुआ, தான் அந்த ब्रेन கட்டி में இருந்தது. ट्यूमर था அவருக்கு और பிளட் பிரஷரும் அத்துடன் நீரிழிவு छोटा நோயும் था, இருந்தது. அவர் அந்த சத்திர 1 इंच का சிகிச்சையின் था, பின்னர் சரீரத்தை விட்டு நீங்கினார். पर ऑपरेशन के बाद
उनको ब्लड प्रेशर भी था, शुगर भी था। तो ऑपरेशन के बाद उसका देहांत हो गया। அந்த சத்திர சிகிச்சையின் பின்னர் அவர் சரீரத்தை விட்டு நீங்கினார். गोपी दीदी मस्तानी की गाथा बड़ी सुहानी है। मस्तानी दीदी मनमोहिनी, मीठी दीदी मनमोहिनी हो, मीठी दीदी मनमोहिनी की प्यारी सी कहानी है। அவ்யக்த பரிவார் ஒரே ஒருவரின் அன்பிலே ஒன்று சேர்ந்திருக்கும் தேவதைகளின் ஒன்று. Om Shanti. ஓம் சாந்தி. Stay in the volcanic stage and experience power. ஜுவாலாமுகி ஸ்திதியில், அதாவது எரிமலை ஸ்திதியில் இருந்த வண்ணம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். அமிழ்த்துகின்ற சக்தி. நீங்கள் யோகத்தில் அமர்ந்திருக்கும் போது அனைத்தையும் ஒரு வினாடியில் அமிழ்த்துகின்ற சக்தி உங்களுக்கு இருக்க வேண்டும். சேவைக்குரிய எண்ணங்கள் அனைத்தும் அமிழ்ந்து போக வேண்டும். உங்களுக்குள்ளே எவ்வளவு சக்தி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நிறுத்து என்று சொன்ன உடனே உங்களால் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு சக்தி வாய்ந்த பிரேக் ஒன்று போடப்பட வேண்டும், பலவீனமான பிரேக் அல்ல. இதற்கு ஒரு வினாடிக்கு மேலாக எடுக்குமாயின் உங்களுடைய அமிழ்த்துகின்ற சக்தி பலவீனமாக இருக்கின்றது என்பதே அதன் அர்த்தமாகும். ஓம் சாந்தி. அமிழ்த்து சக்தி. Om Shanti. Welcome to Vyakti ஓம் Parivar. சாந்தி. அவ்யக்த பரிவாருக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று ஜூலை 21ஆம் தேதி எரிமலை ஸ்திதியில் இருந்த வண்ணம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். இன்றைய தலைப்பு அமிழ்த்துகின்ற சக்தி. தீதி மன்மோகினிஜி, தாதி பிரகாஷ் மணி தீதிஜியின் சிறப்பியல்புகளை பகிர்ந்து கொள்கின்றார். 14வது சக்திகளுடைய பாகம். பாபா எப்பொழுதுமே சொல்வார், சக்திகளான உங்களுக்கு இறுதியிலே ஒரு விசேஷமான பாகம் இருக்கின்றது. அதனால் இப்பொழுது இந்த சக்திகளின் பாகம் திறந்திருக்க வேண்டும். சக்திகளுடைய பாகம் ஒரு கொமாண்டர் அதை முன்னெடுத்து செல்லும் போதுதான் திறக்கும். அதனாலே தீதி இதற்கு ஒரு கருவியாக ஆகினார். பாபா எங்களுடைய அன்பான தீதியை ஒரு சக்தி ரூபமாக, ஒரு கருவியாக இந்த விசேஷமான பாகத்தை நடிப்பதற்கு செய்தார். இப்பொழுது நாங்கள் மோகினி தீதிஜியை கேட்போம். Om Shanti. ஓம் சாந்தி. Do you all, when you listen to about our ancestor souls,
எங்களுடைய Maybe மூதாதை not ஆத்மாக்கள் one, but கூறுவதை கேட்கும் போது over 100 or so. Right? கிட்டத்தட்ட And 100 think பேருக்கு that மேலாக we have இருக்கின்றார்கள். relationship with them. ஆரம்பமாகுவது, அதாவது யஜ்யத்தின் They were the ones who became trust. ஆரம்பத்தில் அவர்கள்தான் And நம்பிக்கை Baba, பொறுப்பாளர்களாகினார்கள். generally, when people have பொதுவாக distaste and மக்களுக்கு ஒரு kind of விருப்பமின்மை ஏற்படும் vairagya, போது, ஒரு அந்த they வைராக்கியம் leave ஏற்படும் everything, போது they go to the forest. அவர்கள் எல்லாவற்றையும் Everyone விட்டு விட்டு becomes காட்டுக்கு sadhu போவார்கள். or saint, but ஒரு Baba சாதுவாக didn't leave சன்னியாசியாக anything. ஆக்குவார்கள். ஆனால் பாபா இதை எதுவுமே செய்ய But சொல்லவில்லை. rather he used everything அவர் அனைத்தையுமே in Baba's பயன்படுத்தினார். task. பாபாண்ட பணியில Told his பயன்படுத்தினார். partner, அவர் தன்னுடைய you take பார்ட்னரிடம் 50% சொன்னார், and give me 50%. நீங்கள் 50% எடுத்துவிட்டு I will எனக்கு use it தன்னுடைய for பங்காளியிடம் சொன்னார், எனக்கு 50% creating தார். the new world, in the establishment of new world. புதிய உலகத்தை ஸ்தாபிப்பதற்கு We அதில் have many, பயன்படுத்தினார். many big buildings in பல பல Karachi. பெரிய கட்டடங்கள் கராச்சியில் I think இருக்கின்றன. some recently went and they saw அண்மையிலே good சிலர் buildings. சென்று So அவற்றை Baba பார்த்தார்கள். opened எனவே hostels பாபா for children, for mothers, பிள்ளைகளுக்கு விடுதியை for உருவாக்கினார். doing yajna. தாய்மார்களுக்கு Each building was used. ஒவ்வொரு கட்டடமும் He இதற்காக used everything பயன்படுத்தப்பட்டன. instead of எனவே அவர் condemn அனைத்தையுமே them. பயன்படுத்தினார். So that's a completely different way, right? எனவே இது So at முற்றிலும் that ஒரு time, then Baba made வேறுபட்ட விடயம். and அந்த நேரத்திலே created a பாபா trust. ஒரு ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை நிதியத்தை உருவாக்கி Eight were the trustees. 8 And பேர் they all அந்த were young Kumaris. ட்ரஸ்டீஸாக இருந்தார்கள். அனைவருமே இளம் And குமாரிகள். Baba, after that, gave everything to அதன் that பிறகு trust. அனைத்தையும் அந்த நம்பிக்கை And he never நிதியத்திடம் used word ஒப்படைத்தார். my. அவர் ஒரு பொழுதுமே So எனது just என்ற he gave வார்த்தையை me trust. பயன்படுத்தவில்லை. எல்லாமே And அந்த these நம்பிக்கை dadis நிதியத்தின் now அடிப்படையில் carefully, செய்யப்பட்டது. எனவே they were அவர் not dadis, young Kumaris. அவர்கள் தாதிகள் அல்ல, அந்த நேரம் அவர்கள் இளம் Followed Baba's குமாரிகள். Srimad. பாபாவின் ஸ்ரீமத்தை Did பின்பற்றி whatever Baba wanted them to do. பாபா என்ன செய்ய வேண்டுமோ அதை And took செய்தார்கள். care of. அவற்றை There were little பராமரித்தார்கள். children, there were older women. சிறுவர்கள் இருந்தார்கள், It was like வயதானவர்கள் a very இருந்தார்கள். big family. அது ஒரு பெரிய குடும்பமாக There were இருந்தது. around 300 of them as a கிட்டத்தட்ட 300 பேர் decided இருந்தார்கள். to just be the part of the trunk or the main foundation அந்த பிரதானமான of அத்திவாரத்திலே creation of the new பங்கு world. பற்றியவர்கள், அதாவது That புதிய is when உலகத்தை really yajna began. ஸ்தாபிப்பதற்கு அப்படித்தான் அந்த Everyone யஜ்ஞம் saw it உருவாகியது. as if எனவே அனைவரும் they have to sacrifice their vices, அதாவது விகாரங்களை selfishness அதிலே in the yajna to keep அர்ப்பணிக்க the வேண்டும், இந்த fuel யாகத்திலே பலி கொடுக்க வேண்டும். ignited. அப்பொழுது அந்த சுவாலை Like this எரியும். it continues, and இவ்வாறு தான் அது this தொடர்ந்தது. the yajna began. இப்படித்தான் அந்த So யாகம் when you say 90 ஆரம்பமாகிறது. years of yajna, எனவே 90 வருடங்கள் when கடந்து it began, இருக்கின்றது என்று சொன்னால், so I was just asking, discussing நான் கேட்டேன், அதாவது 90 years கலந்துரையாடினேன். of yajna. 90 வருடங்கள் இந்த யாகத்திலே கடந்திருக்கின்றது என்று சொன்னால், I didn't first think about how was it when I was physically born. பௌதீகமாக And நான் I எப்படி was பிறப்படுப்பேன் feeling, I என்பதல்ல. was 5 years old. ஆமாம், 5 when வருடங்கள் yajna and all this began. யஜ்யம் ஆரம்பமாகிய போது 5 Because வருடங்கள், it began in 5 வயது 37. என்று சொன்னால் 37ஆம் ஆண்டு இந்த இது ஆரம்பமாகியது. My birth was 41. நான் So it was a very 41ஆம் ஆண்டு interesting பிறந்தேன் time பௌதீகமாக. to be born when the yajna also started. சோ அந்த யஜ்யம் ஆரம்பமாகிய 85 போது years. 85 வருடங்கள் 90. இப்பொழுது பௌதீகமாக Just think of how இந்த this whole big சரீரத்துக்கு. family and எனவே பெரிய the குடும்பத்தை way they நாம் serve, பார்க்கும் the way போது எப்படி all the அவர்கள் time சேவை felt செய்கின்றார்கள். we are serving yajna. நாங்கள் இந்த யஜ்யத்துக்கு For me, சேவை I செய்கின்றோம் never, என்று உணர்கின்றோம். even என்னை whosoever is பொறுத்தவரை the instrument, whosoever, ஒரு whatever our கருவியாக circumstances,
எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு whatever கருவியாக action சேவை I'm செய்- doing என்ன is செயலை for நான் the yajna. செய்தாலும் அது பாபாவின் யஜ்யத்துக்குத்தான், It's for Baba. அது Baba's yajna. பாபாவுக்குத்தான். For Baba means Baba's yajna. பாபாவிற்கு என்று சொன்னால் This இது whole பாபாவின் connection யஜ்யத்துக்கு. எனவே இந்த முழு of தொடர்பும் each and இணைப்பும் each one of us ஒவ்வொருவரும் நாங்கள் has ஒவ்வொருவருமே with the yajna. யஜ்யத்துடன் அந்த It's தொடர்பை family, of கொண்டிருக்கிறோம். course, இது ஒரு குடும்பம், but also a yajna. அதே நேரம் இது ஒரு And then யாகம். we are students of same அதே நேரம் university. நாங்கள் இந்த We are தெய்வீக followers of same பல்கலைக்கழகத்திலே guru. அதே Even பல்கலைக்கழகத்தின் our மாணவர்கள், relationship with each அதே other. குருவின் சீடர்கள். So Baba wants us to be good instrument. நாங்கள் ஒரு நல்ல கருவியாக இருக்க வேண்டும் Meaning என்று that பாபா விரும்புகின்றார். when Baba helps us to qualify, பாபா எங்களுக்கு அந்த all that தகுதியை will பெற be உதவி revealed. செய்கின்றார். எனவே At confluence stage, சங்கம யுகத்தில் maximum you can reach to. உங்களால் He will help you அதிகபட்சத்தை because பெற on the முடியும். cycle, ஏனென்றால் அவர் உதவி in the செய்கின்றார். last birth, அந்த சக்கரத்திலே நாங்கள் கடைசி minimum மட்டும் அதை, left will be quite a lot. அதாவது குறைந்தபட்சம் கூட I நாங்கள் always say, அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். this is the last birth. அப்ப இதுதான் கடைசி பிறவின்னு First birth. சொன்னால் எங்களோட முதல் பிறவி எப்படி So இருந்திருக்கும்? sometimes to imagine சில நேரத்திலே நாங்கள் அதை what கற்பனை is செய்து my பார்த்தோம்னு future, சொன்னால் எங்களுடைய I எதிர்காலம், always think about நான் எப்பொழுதுமே that, நினைப்பேன், okay, if this is the last birth, ஓகே இதுதான் எங்களுடைய கடைசி and we பிறவியாக maintain இருக்குமா our என்றால் purity. நாங்கள் தூய்மையை So if பேணுகின்றோம், in last birth we like purity, இந்த கடைசி பிறவியே இப்படி இருக்கும் how என்று pure சொன்னால் we will be in the first birth. எங்களோட முதல் பிறவியில How நாங்க we must எவ்வளவு have become. தூய்மையாக இருப்போம். The whole cycle, no? இந்த முழு சக்கரமும் நாங்கள் எப்படி Our இருப்போம், எப்படி purity, வாழ்வோம். even எங்களுடைய went through தூய்மை golden age, silver age, copper age. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம். Until now that quality is ஆனால் there. இதுவரை எங்களுக்குள்ளே அந்த குணம் So that is இருக்கின்றது, why குண at இயல்பு. confluence stage, அதனால whatever தான் best இந்த சங்கம you யுகத்தில் can become, உங்களால் எவ்வளவு that is சிறப்பாக the ஆக whole முடியுமோ, cycle, even in the அந்த last முழு birth, சக்கரமும் கடைசி you பிறவியில will கூட have those qualities, அந்த குண இயல்புகள் உங்களுக்குள்ள இருக்கும். right? So we are part of the yajna. அதனால இந்த யஜ்யத்தின் Each one ஒரு of us, பாகமாக நாங்கள் இருக்கிறோம். நாங்க ஒவ்வொருவருமே whatever அதன் we பாகம். do, நாங்க என்ன செய்தாலும், even that is why we have, okay, Baba's Bandari. ஓகே பாபாட பண்டாரி இருக்கிறது, Brahma Bhojan is cooked from பிரம்ம Bandari. போஜன் அங்கு சமையலறையில் Everything is சமைக்கப்படுகிறது. done through Bandari. அனைத்தும் அதன் மூலம் Baba, செய்யப்படுகிறது. Baba's அது yajna. பாபாவுக்கு தான், பாபாவின் யக்கியத்துக்குத்தான். So, fast effort maker. எனவே Within 1 வேகமான second, முயற்சியாளர் ஒரு வினாடியில நாங்க செய்யணும்னு சொன்னா whatever happened until last minute என்ன நடந்ததோ is கடைசி accurate, நிமிடம் வரை is drama. அது சரியாக இருக்க வேண்டும். அது நாடகத்தின்படி நடந்தது, அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும். I always now thinking that way because we always எப்பொழுதுமே regret by இப்படி thinking maybe we நினைக்கின்றேன், didn't do something right. ஏதோ ஒன்றை நாங்கள் And maybe செய்யவில்லை we would என்று, have done that, we could have been அதை more நாங்கள் concentrated. அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம். So இல்லை, whatever had to happen, had to happen. என்ன நடக்க வேணுமோ Drama அது is சரியாக நாடகத்தில் அது நடந்தது. Yeah, for next அதற்கு time, முற்றுப்புள்ளி வையுங்கள். we can always சரி, take அடுத்த it. தடவை நாங்கள் அதிலே But கவனம் whatever செலுத்தும். happened, ஆனால் என்ன நடந்ததோ sometimes we think there were better சில நேரத்துல options. நாங்கள் நினைப்போம், இதைவிட We நாங்கள் use our சிறப்பாக intellect. செய்திருக்கலாம், We don't know எங்களோட if புத்தியை it நாங்கள் would have been பயன்படுத்தும். better or worse. Right? ஆனால் எங்களுக்கு தெரியாது அது So, சிறப்பா very இருந்திருக்குமோ அல்லது careful. அதை விட மோசமாக இருந்திருக்குமோ என்று எங்களுக்கு தெரியாது. Today, Baba is giving இதனால us இன்னைக்கு our பாபா homework எங்களுக்கு for tomorrow எங்களோட வீட்டு வேலை கொடுக்கின்றார் நாளைக்காக. to use power to merge. அதாவது Power அமிழ்த்துகின்ற to சக்தியை merge பயன்படுத்த says வேண்டும். when you sit in yoga, நீங்கள் யோகத்தில் நிலைத்திருக்கின்ற போது you need to have the power. ஒரு வினாடியிலே அனைத்தையும் அமிழ்த்திவிடும் சக்தியை கொண்டிருக்க Baba வேண்டும். says that
power, பாபா சொல்றார், power to merge. அமிழ்த்துகின்ற சக்தி Okay, இருக்க வேண்டும். Rama. Let me ஓகே, be with நாடகத்தில் Baba. நடந்தது. நான் பாபாவுடன் இருக்க வேண்டும். So Baba says that power to பாபா merge சொல்றார், everything else within ஏனைய itself. அனைத்தையும் அமிழ்த்துவிடும் சக்தி இருக்க வேண்டும். All thoughts of service, சேவைக்கான எண்ணங்கள் even of அனைத்தும் service, அமிழ்ந்து விட வேண்டும். should சேவை பற்றி கூட நாங்க நினைக்க also கூடாது, be merged. அவையும் The அமிழ்ந்து போக வேண்டும். service plan, எனக்கு சொன்னா but to சேவை implement that திட்டம் and success அதை of that நடைமுறைப்படுத்த depends வேண்டும் on என்று சொன்னா, our அதுல power. வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னா எங்களுக்கு யோக சக்தி Baba தேவை. says you need to பாபா have சொல்றார், so much power that உங்களுக்குள்ள as எவ்வளவு soon சக்தி as இருக்க வேண்டும் என்று you சொன்னா, say நீங்க stop, நிறுத்து என்று சொன்ன that is உடனே over. உங்களால ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதா இருக்க Baba வேண்டும். says that you are சொல்றார், able to put full stop உங்களால முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதா இருக்க வேண்டும். and you are able to ஸ்டாப், நில் என்று a சொன்னோன்னு உங்களால powerful முற்றுப்புள்ளி break கூடியதா இருக்க வேண்டும். ஒரு சக்தி மிக்க பிரேக் has வேணும், to be தடுப்பு ஒன்று வேணும். அது பலவீனமான powerful தடுப்பா break has இருக்கக்கூடாது. to be applied. So Baba says இப்ப not பாபா சொல்றார், some people keep break in such a way சில நேரத்துல பிரேக் நாங்க everyone in the car போட்டோம்னு get a சொன்னா big jerk. கார்ல எல்லாருக்குமே ஒரு Not ஜெர்க் that பண்ணி kind of break. Right? நிப்பார்கள். சோ அப்படிப்பட்ட பிரேக் இருக்கக்கூடாது. So Baba says that if இப்ப it பாபா takes சொல்றார், longer, இதை then a செய்வதற்கு second ஒரு to be வினாடிக்கு மேல weak, எடுக்கும் என்று சொன்னா உங்களோட your அமிழ்த்தும் power to சக்தி merge பலவீனமா இருப்பது என்று தான் will be அதன் weak. அர்த்தம். So that means that all this is really knowledge, understanding, and அதாவது practice. இந்த ஞானத்தை நாங்கள் புரிந்து கொள்வதும் More அதை you நடைமுறை practice, more எவ்வளத்துக்கு anything நாங்க in the life. பயிற்சி செய்யறோமோ அவ்வளத்துக்கு அது It's just எங்களால you do it and you practice அதை it, and செய்யும் then போது, பயிற்சி you செய்யும் keep போது becoming not only perfect but நாங்கள் very சம்பூர்ணம் good, அடைகிறது மட்டுமல்ல, because that is called Purusharat, ஏன்னா இதுதான் நாங்கள் முயற்சி செய்வது என்று effort, சொல்றோம். right? இதுதான் And முயற்சி. we have to continuously நாங்கள் தொடர்ந்து keep இந்த making. புருஷாரத்தை செய்ய வேண்டும். Baba always says that பாபா as எப்பொழுதுமே breathing சொல்லுவார், is life, efforts also is life. இந்த வாழ்க்கை Without என்பது effort, முயற்சி, மூச்சு you really don't மூச்சு மாதிரி enjoy, இருக்க don't வேண்டும். feel happy, don't இப்ப feel நாங்க powerful. இல்லாட்டி நாங்க So சக்திசாலிகளாக we உணர keep மாட்டோம். making efforts then. நாங்க முயற்சி செய்ய வேண்டும். So for tomorrow, our homework எனவே is நாளை எங்களுடைய to வீட்டு use வேலை, a break in a second இந்த பிரேக்கை நாங்க ஒரு வினாடியில by போட using வேண்டும். power to merge. அதாவது அமிழ்த்துகின்ற Pay சக்தியை attention பயன்படுத்த to வேண்டும். traffic இதுல sounds கவனம் played every செலுத்துங்கள். hour. டிராபிக், அதாவது See ஒவ்வொரு whatever you're மணித்தியாலத்துக்கு ஒரு thinking, தடவை then you stop இந்த whatever. சங்கீதம் போகும்போது நீங்கள் Then என்ன you feel எண்ணங்கள் very good. வந்தாலும் அதை Today I really நிறுத்த saw வேண்டும். there's so much benefit எனவே எவ்வளவு நன்மை இருக்கிறது, நான் இதை பற்றி சிந்திச்சு in பார்த்தேன். applying be what Baba is saying to us. பாபா என்ன சொல்றாரோ அதை பயிற்சி செய்யறதுல. ஓம் சாந்தி. சத்தியுகத்தில் வாழ்வது எங்களுடைய இதயபூர்வமான உரையாடல்களின் மூலம் தெய்வீக ராஜ்யத்தை நினைவு செய்கிறது. மோயினி தீதியும் எரிக் பிரதரும் இளவரசன் இளவரசி என்ற அந்த தெய்வீக குழந்தை பருவ நாட்களை பற்றி சொர்க்கத்திலே அதை பற்றி உரையாட போகின்றார்கள்.
Om Shanti, everyone. Dear Moini Didi Ji. Good to be with you again. மோகினி Welcome தீஜி everyone in தீஜி Avicti Parivar. And of அனைவரையும் course, ஆவியத்த பரிவாரிலே a வரவேற்கின்றோம். flower for you, Didi. And it's not from my balcony. It is from ஒரு Baba's home here இது in என்னுடைய Toronto. பால்கனியில அல்ல, ஆனா Jasmine. பாபாவின் வீட்டிலேந்து And finally, Moini Didi can மல்லிகை smell it. பூ. Smell it. Thank you. It smells really good. Very nice. Very good. Thank you. Subtle. மிகவும் Then it will சூட்சமமான be நறுமணம். jasmine flowers in golden age. சத்தியத்திலே Maybe they'll be இருக்கும் bigger, no? A little bit. மல்லிகை So பூக்கள் Didi, இருக்கும் என்று நம்புகிறேன். I really enjoyed the way you invited us yesterday to start a நேற்று journey with எங்களுடைய இந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். those சொர்க்கத்தை maybe பற்றிய missed our chit chat yesterday. இந்த உரையாடலை You நேற்று invited us to create the thought and the feeling அதாவது அந்த உணர்வையும் associated with the Can you எண்ணத்தையும் உருவாக்கும் போது in my mouth. Closer. near your mouth? What do you mean away? Near, yeah, but I need to put it like this. Because I'm talking like that, no? We have a director of film who is highly professional, more than me. I like this. Is it okay, Bumichi? Yeah. If you put some sweet on it, I can put it closer. அதுல ஒரு Like இனிப்பு ice cream. வைக்கீங்கன்னு சொன்னா அது இன்னும் Really, I ஐஸ்கிரீம் can மாதிரி enjoy it. இருந்ததுன்னு சொன்னா இன்னும் அது எனக்கு கிட்ட வரும். So sharing that, so we don't pay attention to I was saying that you invited us yesterday to create நேற்று the thought and the எங்களை feeling ஒரு எண்ணத்தையும் உணர்வுகளையும் associated with the உருவாக்கும்படி emergence of சொன்னது. our divinity. அதாவது எங்களோட And I like the way தெய்வீகத்தையும் you நாங்கள் built it. You said வெளிப்படுத்துவதற்கு we're first mouth-born progeny. முதல்ல நாங்க become வாய் pure வழி Brahmins. தோன்றவர்கள், பிறகு Then நாங்க அதனால deities. தூய பிராமணர்கள் ஆகின்றோம். அதுக்கு And பிறகு you were inviting us to think not only of அதே the birth நேரம் of Sri Krishna, for ஸ்ரீ example, கிருஷ்ணர் but பிறப்பு the fact that all மட்டுமல்ல, the children அதாவது will also have a பிள்ளைகள் divine birth, and எல்லோரும் we will have a பாபாட divine birth. தெய்வீக பிறவி, அதாவது So I நாங்கள் think that அனைவருமே இந்த for தெய்வீக the moment, பிறவியை it's a very good எடுப்போம். start. எனவே இது ஒரு நல்ல My ஆரம்பம் question என்று to நான் you நினைக்கின்றேன். today is, இன்றைக்கு என்னுடைய கேள்வி be the என்னவென்றால், right second question. What will be the next step we should be thinking about? அடுத்த அடி Move நாங்கள் forward. எதை பற்றி நினைக்க வேண்டும்? That's journey within. அந்த And I'm ready to பயணத்திலே listen very carefully. நான் இதை கேட்பதற்கு தயாராக First இருக்கின்றேன். try to bring kind of closer answer from yesterday's question. It's அதாவது okay. நேற்றைய Almost. கேள்வியிலிருந்து நான் சொல்ல I just விரும்புகின்றேன். thought that நான் நினைத்தேன், it's not information. It's just we really. ஒரு தகவல் as you மட்டுமல்ல, said very appropriately நீங்கள் that சொன்ன மாதிரி, அதாவது when in that garden where Brahma அந்த Baba பூந்தோட்டத்தில் saw இருக்கும் போது பிரம்ம many பாபா children, பல he said, குழந்தைகள் I want you all to feel you are one of the child. இருப்பதை பார்த்தார். How எனவே many of நானும் you அந்த feel குழந்தையாக one of ஆக them? வேண்டும் என்று சொன்னால் நானும் அவற்றில் அவர்களில் ஒருவராக. I'm thinking, yes. ஆமாம், Will you be there? இருக்கும். Okay, so I'll come with you. நீங்கள் இருப்பீர்களா? நான் அதற்கு வருவோம். நிச்சயமாக But if நானும் you அங்கே. don't go, I don't go. So No, because I don't know if you all remember that உங்களுக்கு ஞாபகம் when இருக்குதோ you got தெரியவில்லை. spiritual birth, mouth நீங்கள் birth, ஆன்மீக type of பிறவி birth, எடுத்தவுடன், அதாவது then what was really the feeling? என்ன The உங்களுடைய sense உணர்வாக of இருந்தது? purity, but maybe தூய்மை. for few minutes, may not be. ஆனால் ஒரு சில Then you come நிமிடங்களுக்கு to know about be victorious, conquer நாங்கள் by this, and வெற்றியாளராக then we get வேண்டும், into so விகாரங்களில் many things or வெற்றி study. அடைய வேண்டும். அப்புறம் நாங்கள் But just the feeling of கற்கிறோம். being a child of God. ஆனா ஒரு குழந்தையாக, இறைவனின் குழந்தையாக இருக்கும் அந்த உணர்வு, So my always, even before Gyan, நான் I ஞானத்துக்கு am the முதல் child கூட of divine. That time, நான் எப்பொழுதுமே ஒரு Lord Sri தெய்வீக Krishna was God. குழந்தை, அதாவது ஸ்ரீ How கிருஷ்ணர். can I be different than my எப்படி father? நான் How can I be? என்னுடைய So I always kind of, when Baba said, வேறுபட்டவராக you have to இருக்க become வேண்டும் like என்று me, நினைத்தேன். I said, but எனவே we are like you, நாங்க but not உண்மை போல 100%. என்று So we are நாங்கள் சொல்றோம். reclaiming now what we ஆனால் got நாங்கள் in இப்பொழுது love. அதை நாங்கள் முன்னர் எப்படி As soon இருந்தோமோ as அதை I இப்பொழுது God's பெற்றுக்கொண்டிருக்கிறோம். child, அதாவது இறைவனின் I குழந்தை என்று always say that நான் monkey எப்பொழுதுமே cannot be சொல்லுவேன். elephant's child, right?
அதாவது குரங்குகள் யானையாக Actually, முடியாது. little elephant with big one, no? ஒரு அதாவது சின்ன One time யானை somebody brought a குட்டி, very nice gift of one ஒரு elephant தடவை and ஒரு one more யானை, little one. And அதே I மாதிரி still have சின்ன that குட்டி photo. யானைகள் பரிசாக கொடுத்தார்கள். So இப்பொழுதும் அது God's இருக்கிறது. child, எனவே இறைவனின் குழந்தை என்று சொல்லும் போது becoming gods and goddesses was original. இறைவன் இறைவிகளாக Capital G God ஆகிறது. one. அதாவது கேபிட்டல் ஜி Gods என்ற and இறைவன் goddesses ஒருவர், அதே நேரம் different. His ஸ்மால் family. ஜி போட்டால் இறைவன் இறைவிகளாக ஆகின்றது. Now that நாங்கள் is where if you இங்குதான் நாங்கள் பார்க்கின்றோம், believe and experience, நாங்கள் அதை நம்ப and வேண்டும், அதை that's where அனுபவம் செய்ய your வேண்டும். journey begins. அங்குதான் As எங்களுடைய told in பயணம் the ஆரம்பமாகின்றது. சத்தியுக இந்த பயணம் ஆரம்பமாகின்றது. I will take back one little concepts on. ஒரு சின்ன You know, கருப்பொருளை there நான் is depiction of விரும்புகின்றேன். Sri Krishna, அதாவது and then of ஸ்ரீகிருஷ்ணருடைய course we have படம் Christ and இருக்கின்றது. Moses. அதே நேரம் If you look கிறிஸ்து, at their மோசஸ் birth, then it's இருக்கிறார்கள். some அவர்களுடைய similarities. பிறப்புகளை நீங்கள் பார்க்கும்போது அது ஒத்த விடயங்கள் Sri இருக்கின்றன. Krishna, the way ஸ்ரீகிருஷ்ணர் we understand and what is நாங்கள் the என்ன புரிந்து path of கொள்கின்றோம், bhakti, பக்தி his மார்க்கத்தை அவர்கள் incarnation. புரிந்து கொள்வதற்கும் இடையிலே So ஒரு தொடர்பு there are இருக்கிறது. different ways his birth is shown. அவருடைய One பிறப்பு is வந்து that his வெவ்வேறு parents were வழிமுறைகளில் put in a காட்டப்படுகிறது. அவருடைய prison. பெற்றோர் வந்து He சிறையிலே was இருந்தார்கள் ruler at that time. என்று சொன்ன அந்த நேரத்தில் அந்த His name ஆட்சியாளர் was Kansa. கம்சன் He had this prediction அரசன், that the eighth child of this cow அதாவது இந்த will be இவருடைய born 8வது as பிள்ளை incarnation to kill you. உங்களை So he was அழிப்பான் watching என்று in சொல்லி, one child. I don't know அப்ப about அதனால 8 அவர் children. 8 It has பிள்ளைகளையும், to be in irony. And the அது eighth கலியுகம், child will அப்ப be one 8வது who will பிள்ளை kill. Right? உங்களை கொலை செய்வார் Other என்று. is shown Sri Krishna in a pepper leaf. எனவே அது Swimming in இன்னொன்று water. காட்டி இருக்குது. ஸ்ரீகிருஷ்ணர் Like வந்து that. அரசமிலையில Now that is another way. தண்ணீல It is மிதந்து shown வார in மாதிரி the birth. காட்டி இருக்கிறார்கள். So either it is in the prison or it is there. அது சிறையோ அல்லது இந்த The whole question is like what நீரோ, Baba tells us. பாபா He எங்களுக்கு was என்ன first சொல்றாருன்னு prince, சொன்னார். அப்ப but he அவர் is வந்து in the path முதல் of bhakti, that இளவரசன், he was ஆனா an பக்தி incarnation மார்க்கத்துல அவர் to வந்து kill ஒரு the அவதாரமாக devil. காட்டப்படுகின்றார். அதாவது Now அசுரனை when we கொல்லும், see வதம் Krishna, செய்யறதுக்காக. I know little bit இதை because பார்க்கும் I போது read in detail, but don't நான் remember about why இதை Christ வாசித்து was born. பார்க்கிறேன். எப்படி கிறிஸ்து Now வந்து this is a Virgin பிறந்தார். Mary. அதாவது மேரி வந்து கன்னி. It's like now what is the scientific logic in அப்ப accepting அது வந்து how is that possible? விஞ்ஞானபூர்வமாக Not. நாங்கள் எப்படி அது But still அதுல, everyone believes, no? ஆனா எல்லாரும் அதை What do you think? நம்புகிறார்கள். You are மேரி Sri வந்து Krishna ஒரு It's கன்னி, possible, yeah. is possible. அது சாத்தியமா? Virgin Mary அதாவது மேரி child was அவருடைய தாய் கன்னி, ஆனால் Jesus, right? ஜீசஸ் பிறந்தார். Moses, why he was put மோசஸ் வந்து on this basket and On the river. ஒரு in the கூடையில river? வைத்து Because there ஒரு is also ஆற்றிலே story விடப்பட்டார். behind about his birth. அதிலும் ஒரு கதை இருக்கின்றது. Now their birth also actually is the அவர்களுடைய prophets, right? பாகங்களும் Why அவர்களும் was வந்து மத Jesus தாபகர்கள். born? They say then he ஜீசஸ் got commandments and all that. அதாவது அந்த Moses also கமாண்ட்மெண்ட்ஸ் something கொடுக்கப்பட்டது. similar. அதே மாதிரி மோசஸும் அப்படித்தான், So மோசஸுடைய look at கதை. all these சோ அப்ப இந்த kind of mixed எல்லாவற்றையும் ways of பாருங்கள். their stories, their அவர்களுடைய life கதைகள், is அவர்கள shown in வாழ்க்கை path of bhakti. சரிதங்கள் பக்தி So now மார்க்கத்திலே it's a completely காட்டப்பட்டிருக்கிறது. new concept when Baba அது comes and he says ஆனால் பாபா he வரும்போது was அது the புதிய first prince of God. கருப்பொருளாக இருக்கின்றது. அதாவது Was he prophet or was ஸ்ரீகிருஷ்ணர் he prince? முதலாவது Now இளவரசர் this is where we connect with கட்டப்படுகிறார். Brahma Baba. அப்ப இங்கதான் நாங்க If பிரம்ம Brahma Baba பாபா is prophet, பிரம்ம பாபா ஒரு மத and தாபகரா, then what is there is next birth is Sri அப்ப Krishna. அடுத்த பிறவி அவர் All of ஸ்ரீகிருஷ்ணரா. us, we So, அப்ப thought நாங்க at this எல்லாருமே time, no, இந்த Baba said நேரத்திலே avatar. பாபா We சொல்றார், are incarnated அவதாரங்கள். always. நாங்கள் There was எல்லோருமே a time in அவதரித்திருக்கிறோம். Avyakt Murli, Baba said அவ்வியக்த always முரளியில ஒருக்கா பாபா remember சொன்னார், that I have எப்பொழுதுமே incarnated in this நினையுங்கள், body நான் இந்த for a இந்த task. சரீரத்துல ஒரு And then அவதரித்திருக்கிறேன் ஒரு in this பணிக்காக. incarnation of அப்ப ours, இந்த அவதாரம் what are எங்களுடைய elevated actions we do, மேன்மையான whatever செயல்களை நாங்க receives என்ன from Baba, செய்கிறோம், then what happens is in next birth you என்ன become prince நடக்கிறதுன்னு சொன்னா princess. அடுத்த பிறவியிலே So நாங்க there is இளவரசர்கள் full connection ஆகின்றோம். also
சோ இப்ப இதுல ஒரு தொடர்பு இருக்கின்றது. It says that in golden days, இப்ப சொல்றார் you are double சத்தியத்துல crowned நீங்கள் இரட்டை prince, கிரீடதாரிகள், double crowned இளவரசன் kings, இளவரசிகளாக இருப்பீர்கள், and அரசன் one is of அரசிகளாக holiness, இருப்பீர்கள். other is highness. சோ ஒன்று So வந்து you have புனிதம், two. மற்றது அதியர்ந்த Then மேன்மை. when copper age begins, பிறகு துவாபர யுகத்துல இருந்து the religious power and சமயத்தின் political power, அதிகாரம் state, இருக்கிறது, they அரசியல் divide. அதிகாரம் இருக்கிறது. அதை So one பிரிக்கின்றார்கள். ஒன்று crown or one title goes to Jesus or ஒரு Christ, கிரீடம் and ஜீசஸ் one goes to at கிறிஸ்துவுக்கு that போகிறது, time who was இன்னொன்று அந்த நேரத்துல kingdom, whose ஒரு kingdom was. ராஜ்யம் அரசராக இருந்தவருக்கு That means போகிறது. two souls, அதாவது one ரெண்டு will become the ஆத்மாக்கள், head of the state, ஒருவர் and one வந்து will become the head அந்த of இடத்தின் அரசராகுவார், religion. தலைவராகுவார், It இன்னொருவர் gets சமயத்தின் religious தலைவராகுவார். political சோ gets அந்த divided மதமும் அரசியலும் அங்க copper age. பிரியுது In Sri துவாபர Krishna, யுகத்துல. both ஆனா crowns, ஸ்ரீகிருஷ்ணாக்கு both ரெண்டு powers are கிரீடமும் in one. இருக்கிறது, ரெண்டுமே ஒருவருக்கு Like he is a இருக்கிறது. king, but also he அவர் is a spiritual அரசர், or அதே divine நேரம் leader. அவர் தெய்வீக தலைவராகவும் Now, இருக்கின்றார். I said, just to think about that, இத பற்றி நீங்க சிந்திச்சு to have பார்த்தீங்கன்னு a சொன்னா, pure body, you need pure ஒரு elements. தூய சரீரம் வேண்டுமென்றால் So பஞ்சபூதங்களும் his pure தூய்மையாக body இருக்க வேண்டும். is not coming from the womb of mother, but from elements. அதாவது அந்த சரீரம் ஒரு And தாயின் then கருப்பையில் even மட்டுமல்ல, before அது that, we think பஞ்சபூதங்களும் of his சேர birth. வேண்டும். You can எனவே think little bit about his parents also. இப்ப அவற்ற பெற்றோரை Of பற்றி course, நீங்க Baba சிந்திச்சு explained பார்க்கலாம். that அதாவது பாபா parents were விளங்கப்படுத்துகிறார், in the cage of Ravan, பெற்றோர் or வந்து cage of, அதாவது what ராவணன் says, சிறையில இருந்தார்கள். in அதாவது that விகாரங்கள் cage படையில he is born. அந்த So சிறை, it அந்த makes me like, அதாவது all of us are really trying to நாங்கள் understand what exactly. எல்லோருமே என்ன So குறையுதுன்றதை that நாங்க means புரிஞ்சு கொள்ள நாங்க 5 முயற்சி elements செய்வோம். அதாவது have to பஞ்சபூதங்கள், purify, பஞ்ச தத்துவங்களும் they have to be pure. தூய்மையாக்கப்பட வேண்டும். So when I look at present and I say, அதாவது இப்பொழுது நிலைய பார்த்தா Baba also says that all பாபா 5 சொல்ற elements will act பஞ்சபூதங்களும் together. ஒன்றாக சேர்ந்து செயல்படும். One time I was asking ஒரு Dadi தடவை Prakash Bhai, we were நான் தாதி flying பிரகாஷ் from மணிஜியிடம் here to கேட்டேன், Chile. இங்கே That சில்லிக்கு how many போகும்போது billions தாதி of people, what மில்லியன் all keep கணக்கான saying about destruction. மக்கள் How இருக்கிறார்கள். exactly is possible? இந்த அப்ப இந்த உலகம் வந்து Now எப்படி more I குண்டுகள் and I think வைத்திருக்கிறார்கள். you know more than me, but that's the உங்களுக்கு என்னை situation. விட கூட தெரியும். அப்ப இதுதான் இந்த And மாற்றத்தை Baba கொண்டு also, okay, சரி, we have to kind of, we're not saying it, but when this war began, இந்த யுத்தம் ஆரம்பமாகும் போது and then, the feeling of revenge, அந்த பழி that, வாங்குற okay, உணர்வு, you killed my father, no, I'm not ஓகே doing நீங்க it. என்ன அப்பாவை கொலை செய்துட்டீங்க, That அப்ப is நான் something பழி within வாங்குவேன். again. அப்ப அந்த So they மாதிரியான confusing, உணர்வுகள், confusing. There is lot of pollution. இப்ப நிறைய And மாசு also, one of ஏற்படுகிறது. the thing which is happening, which is very, இன்னொரு very விஷயம் என்ன against நடக்குதுன்னு God's சொன்னா, law, is அதாவது இறை destruction of natural சட்டத்துக்கு resources எதிரானது, like அதாவது oil, இயற்கைகளை everything. எப்படி வந்து அவர்கள் Okay, that is one thing. When மாசுபடுத்துகிறார்கள், it அழிக்கிறார்கள். finishes, then ஓகே, all அது these போது different kind of calamities இந்த will வெவ்வேறு begin வகையான also. அனர்த்தங்கள் ஏற்படும். Now, the duration of that, அந்த கால பகுதி, confluence age 90 years, சங்கம யுகம் Brahma 90 Baba's வருஷம், age sometimes பிரம்ம mention பாபா 100. So if we 100 keep it 10 years, வருடம் என்று சொல்லுவார்கள். there சரி, are 10 some வருஷம் sisters around me. சில They say சகோதரிகளுக்கு just 10 years plan about 10 everything. வருஷம் இருக்கின்றது. So அதுக்கு transition time அந்த between மாற்றத்துக்குரிய அந்த cleansing, கால பகுதி, அதாவது சுத்தப்படுத்துகின்ற அந்த கால பகுதி, that is the time where அந்த நேரத்தில் தான் somewhere they say Mathura இங்கேயோ, now, but it's the same location of Mathura. அதாவது All this was மதுரை, இந்த that's where சாரி Sri மதுரா, Krishna is born. ஸ்ரீ கிருஷ்ணா பிறந்த இடம் என்று சொல்லுறார்கள். அந்த The இடமும் way birth is shown in Mathura அந்த is a normal birth.
ஒரு Mm. சாதாரணமான So பிறப்பாக happens to காட்டப்படுகிறது. go to Mathura. மத்ராவிலே Vrindavan, there are two ஆனா places பிருந்தாவனம் connected with Sri Krishna's childhood. ஸ்ரீகிருஷ்ணரோட One is 2 Mathura, இடங்கள் where he is கொண்டு born. வந்து மத்ரா I அவர் had பிறந்த been to இடம். Mathura. நான் மத்ராக்கு போயிருக்கிறேன். And the place they showed was like a அவர்கள் normal, காட்டுகின்ற அது ஒரு சாதாரண இடமாக இருக்கிறது. But according to our understanding, he should ஆனா be born எங்கட in a palace, புரிந்துணர்வுக்கு right? இப்ப அவர் ஒரு மாளிகையில தான் But பிறப்பாரு. that won't happen. It will be normal. And அது then, ஒரு of course, he சாதாரணமாக gets தான் இருக்கும். the kingdom. அதுக்கு பிறகு அவர் ராஜ்யத்தை So it பெறுவார். will be natural, normal birth. அது ஒரு இயல்பான இயற்கையான ஒரு But பிறவியாக pure. இருக்கும். ஆனா தூய Actually, what பிறப்பாக you mean, இருக்கும். normal birth, yeah, pure. Hmm? Pure, no. தூய பிறப்பா But இருக்கும். normally ஆனா means, in a sense, the ஆனா surrounding will சாதாரணமா be அந்த normally சூழல் வந்து full, the palaces சாதாரணமாக or anything இருக்கும். like this, yeah. மாளிகையோ அப்படி இருக்காது என்று See, I'm also thinking, I am the நான் seeker. நினைக்கிறேன், அப்படி சிந்திக்கிறேன். And because I know some of these ஏன்னா places where they show Sri Krishna's birth. அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணருடைய பிறப்பென்று காட்டுகின்ற அந்த இடங்களை பார்க்கும்போது அது சாதாரணமான ஒரு இடமா தான் இருக்குது. So, he means if Sri Krishna is born in a சரி, palace or somewhere, ஸ்ரீகிருஷ்ணா ஒரு மாளிகையில பிறப்பாருன்னு it's வைப்போம். still confluence age. It will be அது revealed. சங்கம யுகமா தான் They இருக்கும். say it was very incognito. ஆனால் அது It மறைமுகமாக won't be இருக்கும் என்று revealed forever. சொல்கின்றார்கள். That will அதாவது be வெளிப்படுத்தப்பட immortal மாட்டாது. But at the same time, we all will ஆனா be அதே born here நேரம் and there. No, because the same family, friendship, அதே we all are குடும்பம் together. உறுப்பினர்கள் எல்லாருமே பிறப்பார்கள். நண்பர்கள், உறவினர்கள். At that time, there are souls அந்த நேரத்துல who didn't go to Paramdham. Some பரந்தாமத்துக்கு might get போகாத chance and some will ஆத்மாக்கள் continue. இருப்பார்கள். சிலர் தொடர்ந்து One இங்கே time we இருப்பார்கள். had already thought about, ஒரு தடவை நாங்கள் will every நினைத்தோம், soul go to home? But then எல்லா ஆத்மாக்களும் we வீட்டுக்கு don't know. போவார்களா? It's not இல்ல, annihilation. தெரியாது. It's just அது முற்றிலும் பிரளயம் என்றது ascending நடக்காது. from the நிச்சயமா அந்த rose plant for another அதாவது tree. ரோஜா So செடி that ஒரு some கன்றாக souls நாட்டப்பட்டு will பிறகு ஒரு continue. மரமா ஆகணும். They சோ will அதனால not go home. எல்லாருமே But அங்க போக those மாட்டார்கள், souls வீட்டுக்கு now, திரும்பி போக மாட்டார்கள். when he is grown அந்த from that ஆத்மாக்கள் time, will either take another birth or will go home. இன்னொரு பிறவி Think எடுத்து about it. I'm just அப்ப இதை பற்றி சிந்தித்து thinking பாருங்க. things inside. Yeah, maybe go to Mathura நாங்க மதுராக்கு போய் பார்க்கலாம். and see those places அந்த இடங்களை பாருங்க. where Radha was born, where Krishna அது was born. ராதே எங்க பிறந்தார், கிருஷ்ணர் எங்க So பிறந்தார். there really a story begins. அப்போ ஒரு Very கதை அங்க beautiful way. மிக அழகான முறையில And of course, Baba says that அப்புறம் பாபா சொல்றார், Lakshmi Narayan in their childhood லக்ஷ்மி was நாராயண் Radhe அவர்களுடைய Krishna குழந்தை Janma. பருவத்துல ராதே Now கிருஷ்ணராக they இருப்பார்கள். say in Bhakti, அவர்கள் பக்தி மார்க்கத்துல Sri என்ன Krishna was சொல்றார்கள் born சொன்னா, in ஸ்ரீகிருஷ்ணர் Dwapara Yuga. துவாபர யுகத்துல தான் பிறந்ததா Baba காட்டு. says, இப்ப why பாபா he came சொல்றது, in Copper Age to make the ஏன் world அவர் துவாபர Kali Yuga. யுகத்துல, அதாவது That's Baba says. வர வேண்டும் But என்று. then on other side, Baba says no. இன்னொரு புறம் He பாபா wants சொல்றார், confluence age, அவர் சங்கம Kali யுகத்துல Yuga, to make it Satya. கலியுகத்திலிருந்து So that means Sri சங்கம Krishna's சத்தியுகமாக role மாற்றுவதற்காக. perfect அவர் servant ஸ்ரீகிருஷ்ணருடைய also has the fruition as பாகம் prince ஒரு friendship ஒரு within ஸ்தாபகராக all the இருக்கிறார். religions. ஆனா அதே நேரம், அதாவது Christ Jesus and Christ, two souls. ஜீசஸ் One என்ற gets 2 kingdom, one ஆத்மாக்கள், gets ஒருத்தருக்கு the ராஜ்யம் கிடைக்கும், religion. ஒருத்தருக்கு That is அரசு where they say these days, no, சமய in the Western நிலை- world, there தலைமை are பதவி. state and அதாவது மேற்கத்திய நாடுகளை right. சொல்வார்கள், ஒரு there are two ஒரு different things. ஆட்சி, State is ஒரு more மதம், political, ரெண்டுமே religious, வேறுபட்டதாக two இருக்கும். authority. 2 Like this, in technology, you have அதிகாரங்கள். Pope and then you have இது you போப் know, இருக்கின்றார், whosoever the leader. பாப்பரசர், அதே நேரம் So அந்த it gets divided. both நாட்டுக்கான தலைவர் authorities. Now இருக்கிறாரு. at this time, சோ இந்த நேரத்துல why Dadi Prakash Mani is administrative head? ராது பிரகாஷ் மணி வந்து So people சொன்ன say, who is spiritual head? நிர்வாக So when தலைவி we go சொன்னா, in யாரு New York, ஆன்மீக very தலைவின்னு famous கேட்டாங்க. city, நாங்க we have நியூயார்க்கு invitation போன போது for ஒரு administrative head. இன்விடேஷன்ல, It இப்ப doesn't நாங்க mean நிர்வாக anything to தலைவி them because போது, why அது அவர்களுக்கு have to meet administrative head?
ஏன்னா நிர்வாக Then they தலைவி said, என்று who is சொல்லும் போது spiritual head? அப்ப ஆன்மீக தலைவர் யாரு So என்று we said, she கேட்டார்கள். is also spiritual head. அப்ப அவர்தான் Then ஆன்மீக we asked Ramesh Bhai, நாங்க ரமேஷ் பாய் கேட்டோம், why they are not called spiritual heads? ஏன் ஆன்மீக Said, தலைவர் because Baba is the only என்ற எங்களுக்கு one who is spiritual. பாபா மட்டும்தான் எங்களுடைய But ஆன்மீக then people தலைவர். don't connect, right? ஆனா மக்களுக்கு அது புரியாது, அவர்கள் அத So just understand this இனம் two கண்டு கொள்ள powers. மாட்டார்கள். அப்ப அதனால தான் And இந்த then 2 சக்திகள் இருக்கின்றன, 2 Sri அதிகாரங்கள். Krishna Baba says ஸ்ரீ கிருஷ்ணர் பாபா eight சொல்றார், dynasties of Sri Krishna. ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த And that வம்சம். same Baba gives example அதே of நேரம் பாபா any சொல்றார், dynasties they last இந்த for. ஒரு வம்சங்களும் அவை நீண்ட காலம் And then இருக்காது. how power gets divided. பாபா End of சொல்றார், Copper Age, துவாபர beginning யுகத்துல of Copper Age, and then ஆரம்பத்துல end of Silver Age actually. அதாவது திரேதா யுகம் முடிவுல, வெள்ளி யுகம் When முடிவுல other prophets start coming, மற்ற at that time மத there was ஸ்தாபகர்கள் வர division. ஆரம்பிப்பார்கள். That's how it got divided. So I would want you, because you have some background of Christianity, some knowledge of also, Jews, and now So you know அவர் little bit about, maybe not much about Hindu religion. இப்ப இந்து தர்மத்தை According பற்றி to உங்களுக்கு me. கொஞ்சம் So if you can தெரிஞ்சிருக்கும். help me what I am saying, இப்ப நான் என்ன think சொல்றேனோ about all division அதை of பற்றி power and சிந்தித்து put it பாருங்கள். in fruition, அதாவது connection of Brahma Baba and Sri பிரம்ம Krishna. பாபா ஸ்ரீ And கிருஷ்ணருக்குமான then you tell me தொடர்பு. tomorrow, இப்ப what will நாளைக்கு be my எனக்கு question சொல்லுங்கள், to you. இந்த கேள்வி So you இதுதான் said I உங்களுக்கு. need to give you questions, நீங்க right? சொன்னீங்க தானே நான் கேள்வி No, கொடுக்கணும் but என்று. it's a question that you ask to yourself. நீங்க உங்களுக்கே Right. அந்த கேள்வியை That okay, கேட்டுக்கொள்ளுங்க. you tell us what's the next அதுதான் step in என்னுடைய, reflection. Maybe just to அதாவது conclude, அடுத்த அடி you என்ன. connect that with also on Sunday you told us that இப்ப ஞாயிற்றுக்கிழமை நீங்க before we சொன்னீங்க, understand also golden age, we need to நாங்க understand golden சத்தியத்தை புரிஞ்சு stage, கொள்றதுக்கு our முன்னம் golden அந்த age stage. சத்திய ஸ்திதியை And you நாங்க mentioned also in Hindi this புரிந்து morning கொள்ள you had வேண்டும். காலை this thoughts came to you because we talked அந்த about it எண்ணம் in the வந்தது. evening. In the ஏனென்று morning சொன்னா you have மாலை your நாங்கள் thoughts. என்ன பேசுகின்றோமோ So அது how will you அதிகாலை connect the எங்களுக்கு எண்ணம் this feeling, ஏற்படுது. that you have, that the family, So, the இந்த connection you குடும்பம், have with each other, creating the நாங்கள் family, ஒருவரோடு creating ஒருவர் நாங்கள் is அந்த also the குடும்பத்தை foundation of உருவாக்குறோம், maybe யஜ்யத்தை what happens உருவாக்குறோம். at the time. So, அதுதான் அந்த Because Krishna is அத்திவாரமாக not going to come இருக்கிறது. alone. There's a அப்ப whole, எந்த கேள்வி, family around. There's a whole kingdom எங்களை being சுத்தி வர born. ஒரு There's a whole world being born. குடும்பம் இருக்கிறது, ஒரு So ராஜ்யம் these உருவாகுது. souls will be accompanying the birth. ஆத்மாக்கள் எல்லோரும் Will they be in that golden age stage? அந்த That will சத்திக become fixed in them ஸ்திதியோட between இருப்பார்களா? அது now and அவர்களுக்கு then. இப்பொழுதும் No, அதே the நேரம். main thing, there are 3 stages, Sato, Rajo, Tamo. 3 நிலை இருக்கிறது, And சத்தோர Baba says in ஜோதிடம். Murli, இப்ப through பாபா that சொல்றார் we முரளியில, become நினைவின் Sato மூலமாக Pradhan from நாங்கள் there. சத்தோ பிரதான், அதாவது Purity is another thing. Sato அதாவது Pradhan தூய்மை is like, இன்னொன்று, மற்றது சத்தோ பிரதான் என்று and சொன்னா, then of course one is worshipper, that is soul and body. Both are அதாவது clean ஆத்மா when you are worshiping. சரீரம் ரெண்டும் தூய்மையாக So இருக்கும், this பூஜைக்கு also தகுதி indicates purity வாய்ந்தவர்களாக of இருக்கிறது. elements. No? அப்ப அதே நேரம் So அந்த the பஞ்சபூதங்களும் main தூய்மை. thing is Sato stage. பிரதானமான விஷயம் And சத்தோ Sato நிலை. Pradhan stage. அதே If we நேரம் were சத்தோ Tamo, பிரதான் நிலை. then நாங்கள் Rajo, தமோவாக, பிறகு then ரஜோவாக, Sato, and now we பிறகு have சத்தோ ஆகிறோம், பிறகு நாங்கள் சத்தோ பிரதான் Sato ஆகவன். Pradhan is total சத்தோ Sato. பிரதானன்னு சொன்னா முற்று And முழுதான. in Sato there is truth. சத்தோல In Sato there is purity. சத்தியம் இருக்கும், தூய்மை Both இருக்கும். truth and purity. சத்தியமும் தூய்மையும் இருக்கும். And that's what Baba is இப்ப at இதைத்தான் present at confluence. பாபா இந்த We are நேரம் இந்த சங்கம imbibing both யுகத்துல qualities. நாங்கள் 2 குண So இயல்புகளை I like கிரகிக்கிறோம். this whole thing of, இப்ப இந்த becoming Sato Pradhan. நாங்கள் And சத்தோ now that is பிரதான called ஆகின்றோம். golden stage. அது சத்தியுக ஸ்திதி என்று சொல்லப்படுது. In golden stage, சத்தியுக அந்த ஸ்திதியில silver is basically where there's still struggle. வெள்ளி என்றது ஒரு, அப்பொழுதும் அது ஒரு Kshatriya. போராட்டம் இருக்கும். அதாவது Warriors. சத்திரிய நிலை, You are still போராளிகள் மாதிரி. somewhere internally battling. உள்ளுக்குள்ள எங்கேயோ That ஒரு means you have reached போராட்டம் up to இருக்கும்.
majority of Baba's children பாபாட have reached பெரும்பாலான 100 குழந்தைகள் silver age. அதாவது Only they have to திரேதா cross யுகத்தின் over இறுதியில And this silver வந்திருப்பார்கள். age ஆனா from border of அதாவது copper age or border of golden அதாவது age? golden age. Okay. So சத்துவத்துக்கு when you போகவும் internally you are completely no உள்ளே conflict, நீங்கள் no முற்றிலும் dispute, எந்தவித then முரண்பாடுகளும் இல்ல, become போராட்டமும் இல்ல, very not only neutral, akarmi they call it, but அதாவது அக்கர்மா என்று சொல்வார்கள், நடுநிலையா mind இருக்கு. even doesn't work, you know. உங்களோட Then மனம் it வந்து starts to conflict and all that. அதாவது முரண்பாடுகள்ல செயல்படாது, I முரண்பாடுகளே don't want to இருக்கு. define more, but you all can think to நான் some மேலும் honesty. நான் இத Is silver age சொல்ல sato விரும்புறேன். pradhan அதாவது is golden திரேதா age. யுகத்துல I can ask you சத்தோ, another ஆனா question tomorrow. சத்தியுகத்துல சத்தோ பிரதான் நிலை. So these ஓகே, are the நான் இதை பற்றி questions I'm நாளை giving you. உங்களை Okay. இந்த கேள்விகள் நான் And உங்களுக்கு all of கொடுக்கிறேன். us நாங்க stand எல்லோரும் on that, இதை reflect பற்றி on that கடைஞ்சு பாருங்க, as நீங்க much you உங்களுக்குள்ள நினைச்சு understood. பாருங்க. But this morning I had like whole thing of இது காலையில profit and fruition. இந்த Baba talks of which பாபா சொல்ற is அந்த very clear in other religions also. மற்ற மதங்கள்ல கூட அது Everyone is, of ஸ்தாபகம், course, அது is born பெற in a very பலன் natural இயல்பா environment, right? அந்த But சூழல் then when அவருக்கு we say உருவாக்கப்படுது. Krishna ஆனா will be born through power of கிருஷ்ணர் yoga, வந்து then we say, யோக சக்தி what மூலம் will பிறப்பாருன்னு Mary and I சொல்லப்படும் don't know போது about Moses' எப்படி mother. இந்த கன்னி மேரி Some வந்து story there. பிறப்பாரு என்று எனக்கு Okay, so Thank you, புரியவில்லை. Didi. continue with I think it's very, தொடர்வோம். very interesting how you are bringing these மிகவும் elements, and I think I feel we're taking சுவாரஸ்யமான the விஷயம். 7 days course again a little bit differently. 7 நாள் Do you பாடத்தை all நாங்கள் enjoy the process? so Are you வேறுபட்ட all முறையில் following? எல்லோரும் time நீங்கள் of அதை ரசிக்கின்றீர்களா? finishing all these, you know, in the knowledge. And these days இந்த we don't talk much about these things. நாங்கள் இந்த I think really நாட்கள்ல Baba இதை talks பற்றி in the அதிகம் morning. பேசுவதில்லை. ஆனால் பாபா முரளியில We எல்லாம் had சொல்லியிருக்காங்க. detailed explanation in a ஆமாம், certain way. விவரமான அந்த Jagdish Bhai, I think in his books, he explains ஜெகதீஷ் many, பாய் many அவருடைய aspects. புத்தகத்துல But I நிறைய think now, விஷயங்களை almost விவரமா 20 years later, விவரிக்கிறாரு. it's time to revise this the way you're என்னை doing it இவற்றை now, which is மீட்டல் more, செய்து we have to create our own image, not just to read எங்களுடைய on சொந்த paper and ரூபத்தை understand, but நாங்கள் to create பேப்பர்ல and இருந்து அதை orient to where புரிந்து we're கொள்றது at. மட்டுமல்ல, Like we're saying, நாங்கள் அதுல everybody சொன்ன can say we மாதிரி all feel எங்களை there's a ஒப்பிட்டு difference பார்க்க between where வேண்டும். we're at today and where we இன்றைக்கு were நான் 10 years ago. எப்படி இருந்தேன், நான் 10 We வருஷத்துக்கு appreciate முன்னம் very எப்படி much you இருந்தேன் taking us to the என்று. journey. So எனவே looking நீங்க இந்த forward to பயணத்துல நீங்க எங்களை the next எடுத்துக்கொண்டு station போறீங்க. tomorrow, and நாங்க everybody enjoy. நாளைக்கு நான் Yeah, so we'll be here தயாரா tomorrow. இருக்கோம். நாளைக்கு Thank you, Didi. I எல்லாரும் look forward for questions from you. Yeah. tomorrow. ஓகே, நானும் Since we're going தயாரா deep into இருக்கேன். our thinking, they have planned அதாவது எங்களுடைய something சிந்தனையில more நாங்க entertaining, ஆழமா போக a வேண்டும், little bit more சுவாரஸ்யமா physical, இருக்க and I வேண்டும், think we'll go into the பௌதிகமாகவும் experience of what do they study, what class is நாங்க happening என்ன in Golden Age, படிப்போம், and Kumar is சத்தியத்துல very எப்படி good to நாங்க tell us படிப்போம், because they சோ அதையும் remember. நீங்க சொல்ல I don't know வேண்டும். அப்ப Shakti, அது but நாங்க Kumar remembered what happened there, and they're going to display what happened in a classroom in They Golden were Age. together with Sri Krishna studying. Yes, கிருஷ்ணரோட those சேர்ந்து are brothers of படிக்கிறது Sri Krishna. எப்படி இருக்கும், So it was brothers ஆஹ், with Sri Krishna. என்ன Really. கிருஷ்ணரோட Thank you, Didi, சகோதரர்கள் and சேர்ந்து let's have a little படிப்பார்கள். moment நன்றி. of entertainment, இது and see you tomorrow. நன்றி. நாளை சந்திப்போம்.
Om Shanti. So we have a little performance from our brothers. So would like to எங்களுடைய invite them. சகோதரர்கள் And they have prepared something for all of us to witness, entertain. ஒரு சிறிய Are you ready? கலை நிகழ்ச்சியை செய்ய இருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்போம். Are you ready? 1 minute. Start. आइए आपको हम ले चलते हैं 1 minute. सतयुग के स्कूल में। Start. आइए आपको हम ले चलते हैं सतयुग के स्कूल में। बाबा ने बताया है वहाँ की சத்திக पढ़ाई பாடசாலைக்கு நாங்கள் एक போவோம். खेल है। खेल அங்கு खेल में पढ़ेंगे, பாடசாலை ஒரு விளையாட்டு वहाँ போலத்தான் இருக்கும் எங்களோட படிப்பு. छोटे बड़े सब आर्टिस्ट होंगे। साज आर्ट और ஓவியர்கள் இருப்பார்கள், விளையாட்டாக அது இருக்கும். நாங்கள் படிப்பது எல்லாமே संगीत गाएंगे। इसी में சங்கீதம் पढ़ाई இருக்கும், करेंगे। இசை இருக்கும், वहाँ की हिस्ट्री भी संगीत और कविताओं में होंगी। கவிதைகள் डांस இருக்கும், भी करेंगे, சங்கீதம், இசை नाटक भी இருக்கும், करेंगे। நடனம் ஆடுவோம். बाकी सिनेमा वहाँ नहीं होंगे। गुणों का कॉलेज बहुत रॉयल होगा। அந்த கல்லூரி மிகவும் आपको ராஜரீகமாக ले இருக்கும். चलते हैं सतयुग के स्कूल में। சத்திக அந்த वहाँ பாடசாலையிலே का संगीत मनमोहक होता है, जैसे அந்த कि இசை आंतरिक மனதிற்கு सुख देता है। சுகத்தை संगीत கொடுக்கும், जो भी சந்தோஷத்தை और கொடுக்கும். कविताओं के रूप में प्रस्तुत किया गया संगीत दिल को छू लेता है। तो आइए चलते हैं सतयुग की பாருங்கள், संगीत कक्षा में। சத்திக அந்த சங்கீதத்தை நாங்கள் கேட்போம். आइए अभी हम चलते हैं सतयुग की चित्रशाला में। இப்பொழுது நாங்கள் जहाँ से சத்திகத்தின் पढ़े ஓவிய अपने दिल की बातें இடத்திற்கு போவோம். चित्रों के रूप में ஆமாம், प्रस्तुत எங்களுடைய करते हैं। மனதிற்கு விருப்பமான जहाँ ஓவியங்களை बाप வரைவோம். दादा के जीवन चरित्र பாப் कहानियों के रूप में தாதாவினுடைய सुनते हो, वैसे வாழ்க்கை சரிதம் देवता எங்கள் முன்னால் இருப்பதைப் போல के चरित्र தேவதேவியர்களான நாங்களும் कहानियों और चित्रों के रूप में எங்களுடைய அந்த प्रस्तुत किए வாழ்க்கை जाएंगे। வரலாறுகளை நாங்கள் रंग ஓவியமாக बिरंगे வரைவோம். रंग बिरंगी रंगों से सजे அழகான जाएंगे। வர்ணங்களால் அதை தீட்டுவோம்.
सतयुग में कृष्ण की डांस दिखाते हैं। जरूर சத்தியத்திலே प्रिंस கிருஷ்ணருடன் प्रिंसेस நடனமாடுவோம். आपस में डांस இளவரசன் करेंगे। இளவரசிகள் இப்பொழுது वहाँ நடனமாடுவோம். श्री कृष्ण के साथ रास करने கிருஷ்ணருடன் वाले சேர்ந்து वे அவர்கள் हैं நடனமாட जिन्होंने போகின்றார்கள். संगम पर बाप के साथ எப்படி संस्कार मिलन சங்கம की बात யுகத்திலே सुनाई होगी। நாங்கள் जो பாபாவுடன் यहाँ சேர்ந்து இந்த சம்ஸ்காரங்கள் अतीन्द्रिय सुख के झूले में எல்லாவற்றையும் அத்தீந்திரிய बाप के சுகத்திலே साथ நடனம் ஆடுவதைப் सदा போல झूलते हैं, वे वहाँ भी झूले அங்கேயும் में கூட साथ में झूलेंगे। நாங்கள் आइए ஒன்றாக அனைவரும் சேர்ந்து सभी श्री நடனமாடுவோம். कृष्ण के साथ ஸ்ரீ கிருஷ்ணருடன் अतीन्द्रिय சேர்ந்து सुख के झूले में அத்தீந்திரிய झूलें। சுகத்துடன் நாங்கள் நடனமாடுவோம். मोहन के मुख पर बंसरी, ओ मोहन के मुख पर बंसरी, राधा के मन की पुकार। मोहन के मुख पर बंसरी, राधा के मन की पुकार। प्रवाहित सरधारा अनुपम, रास की रसवंती सरगम। देखो जहाँ देखो वहाँ जोड़ी गीत प्रीति की, देखो जहाँ देखो वहाँ जोड़ी गीत प्रीति की। और शाम गौर जोड़ी रंग रीति की, और शाम गौर जोड़ी रंग रीति की। वासना पे साधना की जीत की प्रतीत की, अंश मात्र छाया नहीं रास पे अनीति की। अंश मात्र छाया नहीं रास पे अनीति की। 16 कलाएं चंद्र की, 16 कलाएं चंद्र की। पूनम के 16 सिंगार, सुंदरम मधुरम का संगम। चतुर्दिक गूंज रही छम छम। राधा कभी कृष्ण है राधा, राधा कभी कृष्ण है राधा। रूप रस रहस्य योग रास में साधा, रूप रस रहस्य योग रास में साधा। राधा कभी कृष्ण है राधा, रूप रस रहस्य योग रास में साधा। अष्टमी का चंद्र दोनों ओर है आधा, अष्टमी का चंद्र दोनों ओर है आधा। राधा कभी कृष्ण है राधा। प्रेम योग में न भेद भाव की बाधा, प्रेम योग में न भेद भाव की बाधा। राधा कभी कृष्ण है राधा, राधा कभी कृष्ण है राधा। Om Shanti. Thank you so much. I'm sure everyone felt we are in golden age. சாந்தி Krishna is எல்லோரும் with us, சத்தியத்தில் இருப்பதாக உணர்ந்திருப்பார்கள். feeling that we are also with him, dancing, experiencing golden stage and golden age. நாங்களும் Thank you. சத்தியத்திலே And சத்திய now ஸ்திதியுடன் நடனமாடுவதாக it's உணர்ந்திருப்போம். Tuesday in our schedule from Amrit Vela, செவ்வாய்க்கிழமை 8 a.m. காலையிலிருந்து to 5 a.m.
அமிர்த வேளை 3:30 4:45 வரை, மாலை 5 6 மணி வரை இங்கிலீஷ் அவ்யத்த முரளி முதல் செய்யப்படும். 5 5:30 மணி வரை அவ்யத்த குழந்தைகளுடைய முரளி வகுப்பு. மாலை 6 7 மணி வரை விசேஷமாக மோகினி தீதியுடன் ஞானம். அதன் பிறகு இந்திய சீரீஸ், இங்கிலீஷ் சீரீஸ், அதுடன் இந்த சத்தியம் பற்றிய கலந்து. நாங்கள் திருஷ்டி எடுப்போம். जब विश्व शांति की बात चली तो शांति स्तंभ की याद आई। जब विश्व शांति की बात चली तो शांति स्तंभ की
Happy Didi. Om Om Shanti. Shanti. Om Shanti. Om Shanti. ओम शांति Om मोहिनी दीदी Om Shanti Shanti Didi. Shanti Mohin Didi, Om Shanti Thank you, Baba. Mohin Thank you, Didi, Didi. Om Shanti Om Avaki Shanti. Parivar, Om Shanti Shanti Didi, Didi. Om Thank you, Shanti Baba. Thank you, Radhika, Mother. To all the children. Om Shanti.